என்றும் தம்பிரானா நல்வோம் இன்னருள் பெற்ற பின்னரு வந்தொண்டர் மச்சம் வெட்டி கை கொண்டு மணிமுத்தாற்றில் பொன்திரல் எடுத்து நீருள் புகவிட்டு போதுகின்றார். சுவாமி கொடுத்த அந்த 12,000 பொண்ணில் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிறார். வெட்டி வச்சுக்கிட்டு புகவிட்டு நீரில் போட்டுறார் எல்லாத்தையும். அன்று என்னை வலிந்து ஆட்கொண்ட அருளிதில் அறிவேன் என்று போதுகின்றார். போறார். அடுத்து எங்க போறார்? சிதம்பரம் போகணும்னு ஆசைப்படுறார். முதுகுன்றத்துலேருந்து திருவாரூர் போற வழியில சிதம்பரம் இருக்கு இல்லையா, அதனால அற்புதமான பாட்டு. ஆவியின் விருத்தியான அந்தனர் புலியூர் மன்றில் காவியன் கண்டர்கூத்து கண்டு கும்பிடுவது என்ன போனாராம். சாமியை நினைச்சிட்டே போறார். நடராஜாவே பார்க்கணும், தரிசனம் பண்ணணும்னு. அவர் யார்? அவர் ஆவியின் விருத்தியான அப்படின்னார். ஆன்மாவுக்கு விருத்தி வளர்ச்சியாக இருக்கக்கூடிய வருமானார். மேவிய காதல் கொண்டு பிறவுமை விருத்தி பெற்றார். ஆவியின் விருத்தியான அந்தனர் புலியூர் மன்றில் காவி அங்கண்டர் கூத்து கண்டு கும்பிடுவது என்று வாவிசூழ் தில்லை மோதோர் வழிகொள்வான் வணங்கி போந்தார். மேவிய காதல் தொண்டு. தொண்டு இருக்கா? கொண்டு இருக்கா? கொண்டு தானே? கொண்டு தான் சரி. தொண்டு இருக்கு. காதல் தொண்டு விரவிமை விருத்தி பெற்றார். காதல் கொண்டு விருத்தி பெற்றார் அப்படின்னாலும் சரிதான். தொண்டு செய்து விருத்தி பெற்றார், வளர்ச்சி அடைந்தவராலும் சரிதான். ஆவியின் விருத்தியான அந்தனர் புலியூர் மன்றுனர். அந்தனர் புலியூர் மன்று ஆவிக்கு விருத்தி செய்யக்கூடியதாகிய, ஆவிக்கு வளர்ச்சி, உயிருக்கு வளர்ச்சி கொடுப்பது. உயிருக்கு வளர்ச்சினா என்னங்க? முக்தி. அதுன்னு எப்படி தெளிவாக சொல்லலாம்? நான் எப்போதும் ஒரு வார்த்தை போடுவேன், அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணிக்கணும். நம்ம உயிரானது தன்னை எப்போ அப்டேட் பண்ணி கொள்கிறதோ அப்போது என்ன செய்யும்? மற்ற உயிர்களிலிருந்து வேறுபட்டு நிற்கும். அப்போ அனைத்து உயிர்களோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆணவ மலத்திலிருந்து இவர் மட்டும் தனித்து நின்று அப்டேட் ஆகி சாமிகிட்ட போயிடுவார்னு சொன்னோம். விருத்தினா வளர்ச்சி, அப்டேட்னா என்ன? வளர்ச்சி தான். அந்த வார்த்தை எப்படி அழகாக பயன்படுத்தல சேக்கரார் சாமி. அப்டேட் ஆகிட்டா ரொட்டேஷன் கிடையாது. ஆவியின் விருத்தியான அந்தனர் புலியூர் மன்றில் காவி அங்கண்டர். காவினா காவி மலர், குவளை மலர் போன்ற கரிய நிறத்தையுடையதாகிய கண்டம் சிவருமான். காவியங்கண்டர் கூத்து கண்டு கும்பிடுவது என்றே வாவி சூழ் தில்லை மூதூர். வாவினா குளம், குளங்களாலே சூழப்பட்டதாகி தில்லை மூதூர்னார். தில்லை மூதூர் ரொம்ப பழைய காலத்தூர்னு அர்த்தம். இது மணிவாசகம் வர மட்டும் எடுத்துட்டா அந்த வார்த்தையை சேர்க்க. தில்லை மூதூர் ஆடிய திருவடின்னு ஆரம்பிக்கிறார்ல. தில்லை மூதூர் வழிகொள்வான் வணங்கி போந்தார். அந்த ஊர் வழியா போறார். இப்போ முதுகுன்றத்திலிருந்து சிதம்பரத்துக்கு போறார். சிதம்பரம் போற வழி எப்படி இருக்கு? கடம்பூர் போய் போறார். கடம்பூர் அப்படிங்கிறது எங்க இருக்கு? கடம்பூர் காட்டுமன்னார் கோயில் வழியா வந்து வரார். அதாவது நக்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தங்கடம்பை திருக்கர கோயிலன் தங்கடன் அடியனை தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது என்று சொல்லி அப்பர் சாமி பாடுவார். கடம்பூர் கரக்கோயில்னு சொல்லுகின்றோம். அது வழியா போறார். மாடு உளபதிகள் சென்று வணங்கி போய், அதாவது விருத்தாச்சலத்திலிருந்து பக்கத்துல சிதம்பரம் போற வழியா இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் பார்க்கறது. மாடு உளபதிகள் சென்று வணங்கி போய் மங்கை பாகர் நீடிய கடம்பூர் போற்றியே. சுவாமி அம்பாலோடு கூடி விரும்பி வாழக்கூடிய பதியாகிய கடம்பூர் என்கின்ற கஷேத்திரத்தை அடைந்து நிறைந்த ஆனந்த கூத்தரே ஆடியதில்லை மூதூர் அணைந்து. அம்பாள் கூத்தர், ஆனந்த கூத்தர் ஆடிய தில்லை மூதூர் என்கின்ற கஷேத்திரத்தை அணைந்து அணிவாயில் புக்கு சேடுயர் மாடம் நேடு செழுந்திரு வீதி சார்ந்தார். இப்பதான் வீதிக்குள்ளே வராது. அதுக்குள்ளே எத்தனை வாசல் இருக்கு பாருங்க அந்த ஊருக்கு. அணிவாயில் புக்கு இதான் கோட்டை வாசல். ஒரு சுற்றி கோட்டைன்னு ஒன்று இருக்கும், அந்த கோட்டையோட வாயில் இது. அணிவாயில் புக்கு சேடுயர் மாடம் நீடு செழுந்திரு வீதி. அந்த ஊரில் இருக்கக்கூடிய வீதி, அந்த வீதியில் 2 பக்கமும் எப்படி இருக்கு? மாடங்கள் அணிவகுத்து இருக்குது. எது வரைக்கும்? ஆகாசம் வரைக்கும் இருக்குது. அதான் சேடு உயர் மாடம் நீடும் செழுந்திரு வீதி சார்ந்தார். பொற்திரு வீதி தாழ்ந்த புண்ணிய விளைவாய் போகோ நத்திருவாயில் நன்னி நரைமொழி அடங்கல் மார்பர
மற்றதன் முன்பு மண்வேல் வணங்கி உள்புகுந்து வை. ஃப்ளைட்டு போதா? என்ன எப்படி இது ஃப்ளைட் ரொம்ப நேரம் இதில் இங்கெல்லாம் போமா? அங்கே ஒன்றும் இந்த ஏரியாவில் ரூட்டே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஏரியாவில் ஃப்ளைட்டே கிராஸ் ஆகாது. சைதாப்பேட்டையில் கிராஸ் ஆகும், அப்படியே கேக்கனார் வழியாக போவோம். தூரமாக தெரியும். உங்கள் ஏரியாவுக்கு மேலே போகுமான்னு கேட்குறாங்க. கரெக்டாக அந்த சைதாப்பேட்டையில் கிராஸ் ஆகுது. அதுவும் அந்த பக்கத்தில் தான், இங்கே கூட கிடையாது. அப்படியே வந்து சைதாப்பேட்டையில் வெஸ்ட் சைதாப்பேட்டையில் ரவுண்ட் அடிச்சு திரும்பவும் வடபழனி அந்த இது வழியாக ஏறி மேலே ஒரு பக்கம் போயிடும். ஒரு இன்னொரு பக்கம் ஏறி அந்த பக்கம் கடல் பக்கம் போயிடும் ஒன்று அப்படி சொல்லுகிறார்கள். பார்த்த வரைக்கும் அப்படி தான் போகுது. பொற்திருவீதி தாழ்ந்த புண்ணிய விளைவாய் ஓங்கும் நத்திருவாயில். வாயில் எப்படிங்க ஓங்கும்? நத்திருவாயில் ஓங்குதுங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? கோபுரம் இருக்கு மேலன்னு அர்த்தம். தில்லை கோபுரங்கள் பழங்காலத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அனபாய சோழருடைய காலகட்டம் வரைக்கும் தில்லை கோபுரங்கள்லாம் இப்போ நீங்கள் சிதம்பரம் கேரளாக்கெல்லாம் போனீங்கன்னாக்க, கேரளாவில் பெரிய கோயில் வடக்குநாதர் கோயில் அந்த மாதிரியான கஷேத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கோபுரம் அங்கே வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, அங்கே ஓட்டுக்கிற இடத்துல தான் கோபுரமே இருக்கும். கீழே கல் மண்ணால் அமைக்கப்பட்ட ஒரு சுவரும், அது மேலே ஒரு ஸ்லாப் மாதிரி அமைச்ச ஒரு ஓட்டு கட்டடம், அப்புறம் மேலே ஒரு கட்டடம், அதுக்கு மேலே ஒரு ஓட்டு கட்டடம், அதுக்கு மேலே கட்டடம், அதுக்கு மேலே ஓட்டு கட்டடம், இப்படி தானே அடுக்குகள் அடுக்கடுக்காக கேரளாவிலலாம் கோபுரம் இருக்குது, கோயில் கோபுரங்கள். அது மாதிரி தான் சிதம்பரத்தில் உள்ள கோபுரங்கள்லாம் இருந்திருக்கு என்பதை நம்ம எதில் இருந்து கண்டுபிடிக்கிறோம்? அதாவது ராஜராஜ சோழன், முதலாம் ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் வரைக்கும் அந்த கோயில் அமைப்பு அப்படி தான் இருந்திருக்கு. அது எப்படி தெரிகிறதுனா, தஞ்சாவூர் பெரிய கோயிலில் சாந்தார நாழின்னு ஒரு பகுதி இருக்குது. கருவறையை சுற்றி ஒரு அவங்க எதை முயற்சி பண்ணிக்கிறாங்க. அந்த சாந்தார நாழின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சுற்றுக்கட்டடம் இருக்குது. அந்த சுற்றுக்கட்டடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராஜா காலத்து ஓவியங்கள்லாம் சாமியை பற்றி அந்த வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. அதில் அரசன் ராஜராஜ சோழன் தன் 3 மனைவிமாரோட தில்லை நடராஜ பெருமானை தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சி வரையப்பட்டிருக்கு. அதில் அரசனோட அந்த என்னாச்சு பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? வினை கழிவு தான், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சாமி நடராஜாவுடைய அம்பலம், அதுக்கப்புறம் எதிரம்பலம், அதுக்கு பக்கத்தில் ராஜா அவருடைய மனைவிமார் 3 பேர் வரிசையாக வழிபாடு செய்யக்கூடிய காட்சியும் அதை சுற்றி 4 வாயில்களை காண்பிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஓவியத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கு. அந்த காண்பிக்கப்பட்டது அந்த கோபுரம் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கு கேரளாவில் எப்படி கோபுரங்கள் இருக்கோ அதே மாதிரி காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ அது வரைக்கும் கோபுரத்தை கல் இப்போ இருக்கிற மாதிரி அமைப்பு எடுக்கக்கூடிய அமைப்பு இல்லையா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. முதலாம் ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்திலேயே கட்டப்பட்ட கேரளா அந்தகன் திருவாயில், ராஜராஜன் திருவாயில்னு கருங்கல்லால் கோபுரம் அமைக்கக்கூடிய காட்சி அவருடைய அந்த கோயில் கட்டும்போதே இருந்திருக்கேன். சமகாலத்தில் கட்டப்பட்டது. ஆனாலும் இவர் ராஜா என்ன பண்ணல, சிதம்பரத்துக்கு திருப்பணி பண்ணாலும் அவங்க அந்த பழைய மாடல், அந்த கேரளா மாடலை அவங்க மாற்றவில்லை. காரணம், தில்லைவாழந்தனுடைய பூர்வீகமே கேரளா பூர்வீகம் தான் சொல்லுது, மலையாள பூர்வீகம் தான் அவங்களுக்கு, சேரநாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்க. அதனால் அந்த இப்போவும் அம்பலம் நம்மளுடைய சபை நடராஜ சபை எப்படி இருக்கு, அது கேரளா மாடலில் தானே இருக்கு. இப்போவும் பார்த்துருக்கு. ஆமாம், இப்படி தான் இருக்குது. மரத்துலாம் சவுண்டினா, ஆனால் சவுண்டினா வேற பேர் இல்லையா இங்கே? ஓஹோ, ஆமாம்மா அது சரி. ஆனால் சவுண்டினா இங்கே சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில் வேற மீனிங். இந்த தர்ப்பணத்துக்கு வர இந்த பிணக்கு யார் செத்து போன அந்த ஆத்மாவா ஆவாகனம் பண்ணி சொல்லிட்டு அது சவுண்டி பிராமணன் ஒரு அதை பற்றி இடையில ஒரு படம் ஒன்று பார்த்தேன் லேட்டஸ்டாக. ஸ்ரீதேவியும் அரவிந்த் சாமியும் நடிச்சிருப்பாங்க. ஒரு பழைய படம் அது. படம் பேரை மறந்துட்டேனா, நல்ல படம், மலையாள படம் தான். அதான தமிழ்லையும் வந்திருக்கு, மலையாளத்துலேயும் வந்திருக்கு. அதில் வந்து அரவிந்த் சாமி பிராமண குடும்பத்துக்காக தான் அது. அதில் அந்த சவுண்டி பிராமணர் பற்றின ஒரு அற்புதமான விஷயத்தை அதில் காட்சிப்படுத்துகிறேன். நீங்கள் பாருங்கள், நான் நல்ல படம், நல்லா இருக்கு நம்ம பார்க்குறதுக்கு. அப்போ தான் எனக்கு உள்ளபடியே அப்படி ஒரு பிரிவு இருக்காங்க அப்படின்னே தெரியும். பிராமணர்களே ரொம்ப லீஸ்டான ஒரு காஸ்ட்டாக அவங்கள பண்ணுறாங்க, இழிவுபடுத்துவாங்க பிராமணர்கள் எல்லாம் சொல்லுறாங்க.
மேபி. ஆமாம் உண்மைதான். சரி இருக்கட்டும். அப்படி அந்த தீட்சிதர்கள் இவங்க இப்போ தீட்சிதர்கள்லாம் வந்து இப்போ மலையாள பூர்வீகமுடையவர்கள். இப்போ நடராஜாவினுடைய அந்த சபை அமைப்புமே மலையாள அமைப்பில் தான் அமைந்திருக்கு. அந்த அமைப்பை மாற்றாமல் இருக்கணுங்கிறத வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய 4 கோபுரங்களில் மிக பழமையான கோபுரம் மேற்கு கோபுரம் தான். அந்த மேற்கு கோபுரத்தை அனபாயேஸ்வரர் தான் கட்டி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்கிறார்கள். மற்றபடி கிழக்கு கோபுரத்தையும் தெற்கு கோபுரத்தையும் யார் கட்டினாங்கிறத ஒரு சர்ச்சை இருக்குது. இப்போவும் அவர் கோபுரத்தை இங்கே கட்டினா அப்படின்னு ஒரு சர்ச்சை இருக்குது. வடக்கு கோபுரத்தை கிருஷ்ணதேவராயர் திருப்பணி பண்ணியிருக்கார். அதெல்லாம் சில விஷயங்கள் தெரியுது. குடவாயில் பாலசுப்ரமணியம் மேற்கு கோபுரத்தை மட்டும் கண்டிப்பாக இருக்கிறதுலே காலத்தால் மூத்த கோபுரம் மேற்கு கோபுரம் என்று சொல்லுகிறார். அதை வந்து கட்டினது அனபாயேஸ்வரர்னு சொல்லுகிறார்கள். இப்போ இவர் கண்டிப்பாக மேற்கு கோபுரத்து வழியாக தான் வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா வடக்கு கோபுரத்து வழியாக தான் உள்ளே நுழைஞ்சிருக்கணும். இல்லை அவர் முதல்ல வரும்போது வடக்கு வாயில் அது முதல்ல. இப்போ வராருல, இப்போ நமக்கு பெண்ணாகடத்துலேருந்து தானே வராரு. விருதாச்சலம் பக்கத்துலேருந்து விருதாச்சலம் காட்டுமன்னார் கோயில். அப்போ நிச்சயம் மேற்கு கோபுரம் வழியாக தான் வந்திருப்பாருன்னு அனுமானிக்கலாம் இல்லையா? அப்போ பொன் திருவாய் வீதி தாழ்ந்து புண்ணிய விளைவாய் ஓங்கோ நத்திருவாயில் நன்னே நரைமலி அலங்கல் மார்பர். அலங்கல் மார்பர் மாலை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவராகிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு சொல்லுகிறார். நத்திரு வாயில் நன்னே நரைமலி அலங்கல் மார்பர் மற்றதன் முன்பு மண்வேல் வணங்கி உள் புகுந்து பைம்பொன் சுற்று மாளிகை சூழ்வந்து தொழுது கைத்தலை மேல் கொள்வார். சுற்று மாளிகைன்னா அதான் அந்த மாளிகை பற்றி, திருமாளிகை பற்றின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த சிவகங்கை தீர்த்தம் இருக்கு பாருங்க. அந்த தம்பிரான் ராஜாக்கள் தம்பரான் திருவீதினு அந்த பகுதிக்கு பேர். ஆயிரங்கால் மண்டபம், சிவகங்கை தீர்த்தம், முக்குரணி பிள்ளையார் கோயில், இந்த இதெல்லாம் இருக்கக்கூடிய பிரகாரம் இருக்கு பாருங்க. ஆமாம், இந்த பிரகாரம் இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்துக்கு பேர் ராஜாக்கள் தம்பரான் திருவீதினு பேர். அந்த பகுதியை தான் மாளிகையை நம்ம வளம் வரும். கோயிலை வளம் வர்றது அந்த பகுதி தான். அது சொல்லுகிறார், அதை வளம் வருகிறார். எப்படி கைத்தலை மேல் கொள்வார் ஆடிய திரு முன்பு ஆன அம்போனின் கோபுரத்தின் ஓடுவுக்கு இறைஞ்சி ஓங்கும் ஒளிவளர் கனகமன்றில் நாடகச் செய்ய தாளை நன்னுற உள் நிறைந்து நீடும் ஆனந்த வெள்ள கண்கள் நீர் நிறைந்து பாய. சாமி தரிசனம் பண்ண போறார் நடராஜாவை. ஆடிய திரு முன்பு ஆன அம்போனின் கோபுரத்தின் ஓடுபுக்கு இறைஞ்சி. இப்போ திருமுன்பு ஆன அம்போனின் கோபுரங்கிறார். இது எந்த இடங்கிறத அனுமானிக்க முடியல. இது பாருங்க, ஆடிய திருமுன்பு ஆன. திருமுன்புனா இந்த இடத்துல ஆமாம், அவர் மாளிகை வளம் வந்துட்டாரு. அப்போ கோபுரத்து உள்ள வந்துட்டார். ஃபர்ஸ்ட் கோபுரத்து வளர்ந்ததுக்கு பிறகு ஆடிய திருமுன்பு ஆன. அப்போங்கும் பொழுது ஆடிய திருமுன்புகள் சன்னதின்னு வச்சுப்போம். சாமி ஆடக்கூடிய சன்னதி, அதற்கு போகிற வழியான வாயில் 21ஆம் படி வாசல் அப்படி தான் வச்சுக்கணும். இப்போ அதை அங்கே இருக்கிற கோபுரம், அங்கே ஒரு கோபுரம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு கொள்ளலாம் வேணாம். அப்படி அது கோபுரம் இல்லை. அவ்வானின் கோபுரத்தின் ஊடு புக்கு இறைஞ்சி ஓங்கும் ஒளிவளர் கனகமன்றில். நீ சொல்றபடி பார்த்தா அது வாயில் கணக்கு பொறுத்து இது ஒரு வாய்ப்பா இருக்குது. ஏன்னா ஆடிய திருமுன்பு ஆன அம்போனின் கோபுரம்னு சொல்லுகிறேன். ஆமாம், ஆனால் கோபுரம் இல்லையே இப்போங்க. ஆமாம், அது வாயில் வந்து பின்னாடி திருப்பணி செய்வதற்காக ஏற்படுத்தி கொண்டது சொல்றாரு. பார்த்தாலே தானே அது வாயில் கிடையாது. சுவாமி அதுக்கு நேரம் இருக்காங்கிறத பாவனையாக வச்சுருக்காங்க. அதுக்கு நேரம் நமக்கு இப்போ அப்படி பார்த்தா நேராக வாசல் இருந்தால் நேராக போய் சாமிகிட்ட ஏறுறதுக்கு வழி இருக்கு. நம்ம இல்லையாங்க, சைடுலாம் இருக்குது வாசல். அதுக்கு அது மாதிரி சைடில் தானே வெளியிலேருந்து உள்ளே வரதுக்கான வாசல் இருக்குது. அதாங்க, அது வந்து திருப்பணி பண்ணுறதுக்காக இடையில கல்லெல்லாம் எடுத்து போகிறதுக்காக இடையில ஏற்படுத்தி கொண்ட வாயில் அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. அது வாசல் இருந்து அடைக்கிறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. அதில் வாசல் அடைச்சிட்டா முடிஞ்சிட்டாப்ப. அதே நான் கேட்குறேன். இப்போ அந்த அளவுக்காக முட்டாளாக வாழ்வாங்க தெளிவாக நந்தனர்கள். இப்போ நந்தனார் வந்தார் அப்படிங்கிறது வாசல் அடைச்சிட்டா அது வந்து இப்போ உடனே அந்த இது இல்லாமல் போயிடுமா? இதுவும் முட்டாள் பசங்க பேசுகிறதெல்லாம் நம்ம அதெல்லாம் பேசக்கூடாது. அது வாயில கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே அப்போ ஏற்பட்ட ஒரு கோயிலுக்கு இப்படியா வாசல் வச்சுருப்பான். கடம் இருந்தது, அது வந்து திருப்பணி சொல்லுப்பா. சாரி, யார் அடிக்க வரா?
நீ தான் அடிக்க போறியா? எதை வச்சு அடிப்ப? எப்படி அடிப்ப? கீழே விழுந்துடக்கூடாது. ஒட்டா அடிக்க போறான். அந்த பக்கம் அவன் சிறப்பு உத்தரவு வாங்கி பண்றான் போல இருக்கு. விடுங்க. அதனால ஆடிய திரு முன்பு காண அம்பனின் கோபுரத்தின் ஊடு புக்கு இறைஞ்சி போங்க. எப்படி பார்த்தாலும் இப்போ சுந்தரமூர்த்தி சாமி வந்து தெற்கு வாசல் கிடையவே கிடையாது. அது நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த தெற்கு வாசல் வழியாக அவருக்கு வேலையே கிடையாது. இங்கே போர் பொங்கு ஒளிவளர் கடகம் அன்றில் நாடக செய்யத்தாளை நன்னுற உள் நிறைத்து. நாடக செய்யத்தாள் அப்படின்னார். சிவந்ததாகிய அந்த கால் நாடகம் ஆடக்கூடிய அந்த பன்றி பின் சென்ற நாடக கால் அப்பரசாமி நடிக்கக்கூடிய நடனம் நாடகம் இதெல்லாம் ஒரே வேறு சொல்ல வந்தது தான். நாடகம் நடிப்பு நடனம் எல்லாமே இந்த நாட்டியம் இதெல்லாமே நடனம்ங்கிற அந்த அந்த நடிப்புங்கிற வேறு சொல்லிருந்து தான் வந்திருக்கு எல்லாமே. மேடும் ஆனந்த வெள்ள கண்கள் நீர் நிறைந்து பாய. நடராஜா பார்த்தா அப்போ என்ன வரும்னு சொல்லுகிறார்? ஆனந்த கண்ணீர் வரணுமா? ஒன்றும் வந்தாப்புல தெரில யாருக்கும். எவ்வளோ உங்களுக்குலாம் வரும், எனக்கு வந்தாப்புல தெரில நமக்கு பார்த்தா. ஆனால் கண்கள் நீர் நிறந்து பாய பரவு வாய்க்குளறி. பேசுறது குழறணும் முதல்ல சாமிக்கு முன்னாடி. அங்கே போய் தான் தெளிவாக பேசுவோம். மறைக்கிது நவருங்க அப்போ தான் இடிக்கிற இப்போ தான் நீ மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சொல்கிறது இல்லையா? நான் ஒருத்தர் கேட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன ஏன் கையெழுத்து மேலே கும்பிடணும்? நம்ம அப்படியே பார்க்க வேண்டியதுதான் இந்த இடத்துல போய். ஆனால் தலைக்கு மேலே தானே சொல்லியிருக்காங்க. பரவு வாய்க்குளறி காதல் படி திருப்படியை தாழ்ந்து கலெக்டர் படியை தாழ்ந்து பிறவு மையம். இப்போ நம்ம போய் தொடக்கூட முடியாது. போய் சுந்தரமூர்த்தி சாமி தொட்டு அந்த படியில் விழுந்து தொடங்கியிருக்கார். கலெக்டர் படி சாமி சப்ப மேலே ஏறுறாங்களா அந்த பஞ்சாட்சர படி. எதிரம்பலத்துல சாமி இருக்கிற இடத்துக்கு ஏறுறதுக்கு 5 படி. அது இல்லை அது இல்லை அது புகை போறதுக்கு வழிங்க. அது வெளிச்சம் வரும் தான். சபையில விளக்கு இதெல்லாம் போடுறாங்களே தூபதி புகைலாம் அது நம்மளும் பார்த்துருக்கோம். அது ஏன் திறந்து போடுறாங்க அப்புறம் தான் யோசிச்சேன். நான் கவனிச்சேன். அப்புறம் பார்த்தா புகை போகிறதுக்காக போகிறது. அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நம்ம மனசு இப்படி பார்ப்போம். வெளிச்சமாக இருக்குது நம்ம நினச்சிக்கிறது தான். அந்த வெளிச்சம் உள்ளே போகிறதுலாம் வழி கிடையாது. ஆனால் விளக்கு இதுக்கு தீபம் காட்டும் போது நல்லா பளிச்சுன்னு தெரியுமா? நீங்கள் அதை விட இன்னொரு இடத்துல சொல்ல பாருங்க. தேருக்கு போகும்போது பாருங்க நல்லா பளிச்சுன்னு தெரியும். தேருக்கு போகும்போது போயிடுறது. அதுக்காக இந்த பிரச்சனையாக நம்ம வேணான்ட்டு அதனால பிறவு மையங்கம் 5 8 வணங்கி வேட்கை உரனூறு திருக்கூத்தோம் உள்ள மார்தர பெருகி நெஞ்சில் கரவிலாதவரை கண்ட நிறைவுதம் கருத்தில் கொள்ள. 5 பஞ்சாட்சரமாகவும் பஞ்சாங்கமாகவும் அட்டாங்கமும் அங்கே வணங்குறார் சுவாமி. வேட்கை உரனூறு திருக்கூத்தோம் உள்ள மார்தர பெருகி வலிமை மிக்கதாகி அந்த கூத்து. உரன்னா கூத்து வலிமைன்னு அர்த்தம். புறநூறு கூத்து உள்ள மார்தர பெருகி நெஞ்சில் கரவிலாதவரை கண்ட நிறைவுதம் கருத்தில் கொள்ள. மடித்தாடும் மடிமை கண் என்றெடுத்து மண்ணுயிர்கட்கு அருளுமாற்றால் அடுத்தாற்று நன்னெறிக்கண் நின்றார்கள் வழுவி நரகு அணையா வண்ணம் தடுப்பானை பேரூரில் கண்ட நிலை சிறப்பித்து தனிக்கூத்து என்றும் நடிப்பானை நாம் மனமே பெற்றவாறு எனும் களிப்பால் நயந்து பாடி என்று சொல்லுகிறார். மடித்தாடு மடிவைக்கன்னு அங்கே பதிகம் பாடுறார் சாமி.
இந்த பதிகத்துடைய கருத்து என்னங்கிறத சேகரசாமி இங்கே தொகுத்து சொல்றார். மண்ணுயிர்களுக்கு அருளும் ஆற்றால் உயிர்களுக்கு அருளுவதற்காகவும் அடுத்தாற்று நன்னறி கண் நின்றார்கள் வழுவின் அரகு அணையா வண்ணம். நல்ல நெறியில் நின்றவங்க வழுவி நரகத்துக்கு போயிடாமல் தடுக்கக்கூடியவனாகி அந்த பதிகத்தில் அதுதான் இருக்கும். ஒரு பதிகத்தில் தடுத்தாட்கொள்வானைன்னு வரும். அதனால தடுப்பானை பேரூரில் கண்ட நிலை சிறப்பித்து, ஒரு பேரூர் போயிட்டு தானே இங்கே வர்றார் நேராப்போ. பேரூர் போயிட்டு வெஞ்சமா கூடல் வழியாக நேராக கற்குடிக்கு வந்து கற்குடியிலேருந்து ஆரைவடத்திலே வந்து அங்கேருந்து இன்னம்பர் வந்து இன்னம்பரிலேருந்து புறம்பயம் வந்து புறம்பயம்லேருந்து முதுகுன்றம் கூடலை ஆற்றூர் வழியாக முதுகுன்றம் வந்து முதுகுன்றத்துலேருந்து இப்போ எங்கே வந்திருக்கார், தில்லை வந்திருக்கார். அதனால் அவருக்கு இங்கே ஏற்கனவே அந்த மேலே சிதம்பரம் போனப்போ சிதம்பரத்தில் நடன காட்சி கிடைச்சது. அதனால் இப்போ அதை நினைத்து பாடார். இந்த பதிகத்தில் இந்த குறிப்பு இருக்குது. மிகுங்கிலனை காஞ்சி வாய் பேரூர பெருமான் அப்படின்னு சொல்லுகிறார். அது சொல்லுகிறார். அதனால் தடுப்பானை பேரூரில் கண்ட நிலை சிறப்பித்து தனிக்கூத்து என்றோ நடிப்பானை நாம் மனமே பெற்றவாறு கணம் கழிப்பால் நயந்து பாடி என்று சொல்லுகிறார். இந்த பதியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். படித்தாடும் அடிமைக்கண் என்று சொல்லக்கூடிய தில்லை தேவாரம். இந்த பாட்டையும் அப்படியே போட்டுக்கிறது. குறிஞ்சி மடித்தாடும் அடிமைக்க நன்றியே மனநே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர்சைக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் கடுத்தாடும் கரதளத்தில் தமருகமும் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே பாரூரு மரவல்கள் உமையா முழுசா பாண்டமா பேராது காமத்தில் சென்றார் போல் அன்றியே பிரியாதுள்கி தீரார்ந்த அன்பராய் சென்று முன் அடிவீழும் திருநாரை போராது தருமனார் தமர்சைக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் பேராளர் புலியூர் சிற்றம்பலத்தும் பெருமானை பெற்றாமன்றே நரியார்தம் கள்ளத்தால் பக்கான பரிசொழிந்து நாளும் ஒல்கி பிரியாத அன்பராய் என்று முன் அடிவீழும் திந்த யாரை தரியாது தருமனார் தமர்சைக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வார் பெரியோர்கள் புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே கருமையார் தருமனார் தமர் நம்மை கட்டிய கட்டறுப்பிப்பானை அருமையாம் தன்னுலகம் தருவானை மண்ணுலகம் காவல் பூண்ட உரிமையால் பல்லவர்க்கும் திரைகொடா செய்யும் பெருமையார் புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே கருமானின் உரியாடை செஞ்சடை மேல் வெண்மதிய கண்ணியானை ஒரு மன்ன கூற்றத்தை உருண்டோட உதைத்துகந்து உளவா இன்பம் தருவானை தருமனார் தமர்சைக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் பெருமானார் புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே புத்தாட்டி திரியாதே உள்ளமே ஒளி கண்டாய் உங்கனோட்டம் எத்தாலும் குறைவில்லை என்பர்கால் நெஞ்சமே நம்மை வைத்தாடும் அரவினன் படசடையின் பரதி பாவம் தீர்க்கும் சித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே முட்டாத முச்சந்தி மூவாயிரவர்க்கும் மூர்த்தி என்ன பட்டாணி பத்தராய் பாவிப்பார் பாவமும் வினையும் போக விட்டானை மலையெடுத்த ராவணனை தலைவத்தும் நெறிய காலால் கொட்டானை புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றான் கற்றானும் குழையுமாறு அன்றியே கருதுமா கருது இற்றார்க்கு எற்றாலும் குறைவில்லை என்பர்கால் உள்ளமேன
செற்றாட்டி தருமனார் தமர்சக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் பெற்றேறி புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே நாடுடைய நாதன்பால் நன்றென்றும் செய்வனமே நம்மை நாளும் தாடுடைய தருமனார் தமர்சக்கில் இடும்போது மாடுடைய சமணர்க்கும் உடைய சாக்கியக்கும் பாரூர் மரவல்கொள் உமை நங்கை அவள் பங்கன் பைங்கன் ஏற்றன் ஊரூரன் தருமனார் தமர்சக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வார் ஆரூரன் தம்பிரான் ஆரூரன் மீ கொங்கில் அணி காஞ்சிவாய் பேரூரன் பெருமானை புலியூர் சிற்றம்பலத்தை பெற்றாமன்றே. சிற்றம்பலம். மடித்து ஆடும் அடிமை என்னதுங்கய்யா? என்னது இதை திடீர்னு பரவசமா நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, எங்களுக்கெல்லாம் கிடைச்சிடும்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? மடித்தாடும் அடிமைக்கண் என்று சொல்லுகிறார். மடித்து ஆடும் அப்படின்னா தன்னுடைய திருவடியை தூக்கி மடித்து ஆடி காண்பிக்கிறார் பெருமான். உலகத்தில் எவ்வளவு தெய்வம் இவ்வாறு ஆடியதுன்னு கலெக்டர் கேட்குது இல்லையா? உலகத்தில் எல்லா தெய்வமும் அமர்ந்திருக்கு, கட்டில்ல நல்லா சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறது, எல்லாம் படுத்து தூங்குது சில தெய்வங்கள் இல்லையா? திருமால் தூங்குறார், அம்பாள் கூட மாசாணி அம்மன்கிற பேரில் படுத்துருக்கிறத பார்க்குறோம் நாம். இப்படி தெய்வங்கள் எல்லாம் அதோட விளக்கத்தில் இருக்கும்பொழுது ஆடக்கூடிய தெய்வமாக கோயில் கொண்டிருப்பது சிவபெருமான் மட்டும்தான். இந்த ஆட்டமும் உலகத்தில் ஆடுற ஆட்டமா இல்லை, அது பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம். தாண்டவத்தில் தன்னுடைய திருவடி எடுத்து காண்பிக்கிறார். அதிலே அங்கையில் சங்காரம் தொற்றிய தோற்றம் துடியதனில் அப்புறம் என்னது அங்கையில் சங்காரம் திக்கணவ வீசுகரம் பாயதனை உதறி வல்வினையை சுட்டு இப்படியெல்லாம் படிக்கிறோம். என்ன நூல்ல விளக்கத்தில் படிக்கிறோமா? அப்படி பெருமானுடைய திருவைந்தெழுத்து நடனமாகவே அவர் இருக்கிறார் என்பதனால அந்த நடராஜாவுக்கு உள்ள பெருமை. அவர் மடித்தாடும் அடிமைக்கண், அன்றைய காலத்துக்கு மடித்து நம்ம கிட்ட துண்மணி காட்டுறார், இதுதான் நீங்கள் பிடிக்க வேண்டிய திருவடி இதுதான் என்று காட்டினதுனால மடித்தாடும் அடிமைக்கண் அன்றைய மனனே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி திருமணார் தமர்சக்கிடும். வாழும் நாள்னா நீ எப்போ வாழணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு வருவான் எம்மன் அர்த்தம். நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு தாங்க அடுத்து கோயில் குளம்லாம் போகலான் இருக்கேன், காசிக்கு போகலான் இருக்கேன், கங்கைக்கு போகலான் இருக்கேன், ராமேஸ்வரம் போகலான் இருக்கேன் அப்படின்னு நம்ம செட்டில் ஆகும். அப்பா கஷ்டப்படுவான், பிள்ளைக்காக கஷ்டப்படுவான், முன்னாடியாக கஷ்டப்படுவான், வீடு கட்டணும்னு நினைப்பான். நல்லா கஷ்டப்பட்டு சம்பாரித்து நல்ல ஒரு வீடை கட்டி பிள்ளைக்கு பொண்ணை கண்டெல்லாம் பார்த்து தாலி கட்டுறனைக்கு பத்திரிகை வைக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்து விடுவான் இல்லையா? பத்திரிக்கை வைக்கும்போது செத்து போடுவாங்க, பார்க்குறோம். நம்ம கல்யாணம்லாம் பண்ணி இல்லை உண்மையிலே நம்ம எனக்கு அப்பா நமக்கு இனிமேலே எந்த தொந்தரவும் இல்லைப்பா, அப்பா செட்டில் ஆயாச்சு, இனிமேல் சந்தோஷம் உட்காந்துட்டு காலாட்டிட்டு சாப்பிட வேண்டியதுதான். காஞ்சிபுரம் போனால் காலாட்டிட்டு சாப்பிடலான்னு சொன்னான் ஒருத்தனை. இவன் காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கான், ஒரு வீட்டு தண்ணியில் உட்காந்துட்டு காலாட்டிக்கிட்டே இருந்திருக்கான். ஒன்றும் சாப்பிட்றது வழியாக காணும். ஆரம்பம் தான் கால் வீங்கினது தான் வழியாக இருந்திருக்கு. என்னடா ஏன்டா காலாட்டிட்டு வீங்கி கிடக்கிறேன்னா காஞ்சிபுரம் வந்தால் காலாட்டி சாப்பிடலான்னாங்க. அட பாவி, கறி காலாலாம் அடித்து கால் இங்கே வாழலாண்டா நல்லா சாப்பிடலான்னு கருத்தனான்னு சொன்னாங்க. அது மாதிரி காலாட்டிட்டு உட்காந்துட்டு நல்லா சந்தோஷமாக வாழலான்னு நினைக்கிற தான் சாயமாக வருவான், பிடிச்சிட்டு போடுவான் வந்து இல்லையா? அப்படி நீ சிவபெருமானை ஒரு முறை நீ நினைச்சிருந்தனா கூட அந்த யமன் வருவதே அவர் தடுத்தாட்கொள்வார். அதுதான் சொல்லுகிறார், தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். தருமனார் தமர்னர் அது வெற்றி கெடுந்தூதர் வேகத்துடன் வந்து பற்றி தங்க வெங்குருவின் பால்காட்ட இற்றைக்கும் இல்லையோ பரவாமை பாவி அப்படின்னு கேட்டார். எதுல? போற்றி பகரடே. அடேங்க அப்பா பரவாயில்லையே, போற்றி பகரடை. 2 ஆன்சர் வந்துருக்கு இதனால. அதனால போற்றி பகரடையில் அப்படி சொல்லுகிறார். அந்த யமனுடைய சன்னதியில் போகாமல் தடுத்துருவார் இவர். கடத்தாடும் கரதளத்தில் தமருகமும் எரியகலும். இவர் தான் அந்த சுவாமி நடராஜனுடைய வடிவத்தை பதிவு பண்ணுகிறார். ஒரு தளத்தில் ஒரு கையில் கடுத்தாடும், கடுத்தடனை அப்படி ஆடுதுன்னு அர்த்தம். டம்மட்டமன்னு அவர் அடிக்கும்போது அதிலிருந்து உலகம் உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறத தோற்றம் துடி அதனில் அப்படிங்கிற அந்த பாட்டு அதை சொல்லுகிறது. அதுலேருந்து எப்படி சப்தம் உற்பத்தி ஆகிறதோ அதுலேருந்து அவர்கிட்ட இருந்து உலகம் உற்பத்தி ஆகிறதுன்னு அர்த்தம். அமருகமும் எரியகல்னா கையில் அங்கையில் சங்காரம்னார். இந்த கையில் சங்காரத்தை வைத்திருக்கிறார். அவர் தான் எல்லாவற்றுக்கும் அழித்தல் கருத்தான்னு அர்த்தம். கரிய அமைத்து அங்கையில் அந்த
அந்த இந்த அபயகரத்தில் அமைப்பு உலகத்தை ஒரு தான் காக்கிறாருங்கிறதுக்கான அடையாளம். அது உண்மையிலக்கும். அது கரிய பாம்பும்னா பிடித்தாட்டி. பாம்புங்கிறது நம்முடைய சமயத்தை பொறுத்தளவுக்கு, இந்து சமயத்தை பொறுத்தளவுக்கு பாம்புங்கிறது குண்டலினுடைய அடையாளம். அதனால தான் எல்லா தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா பாம்பு வச்சுருக்கோம் கையில். அது என்ன காரணம்னா நம்ம எல்லாம் அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் போய் தன்னோட யோக சக்தியை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கான அர்த்தம் அது. இவர் மட்டும் என்ன பண்ணுவார், பாம்பை கையில் பிடிச்சிட்டு இருக்கார். இந்த கையில் நடராஜாவுடைய கை இந்த அபய கஷ்டத்துலேருந்து பாம்பு வழிஞ்சி இப்படி ஓடி இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். நடராஜா நீங்கள் வெளியில் புறப்பாடாகி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு கூட தனியாக கவசம்லாம் சேர்த்திருப்பாங்க. அதோடைய அந்த தொங்குற இடத்துல வந்து ஒரு டாலர் ஒன்று தொங்கிட்டு இருக்கும். அழகாக அதில் ரசிக்கலாம் நீங்கள் ராஜா பார்க்கும்பொழுது. அந்த அந்த கடுத்தாடும் கரதளத்தில் தமரகமும் வெறியகலும் கரிய பாம்பும் பிடித்தாட்டினார். அந்த பாம்பை இப்படி பிடிச்சி வச்சிருக்கிறது நம்முடைய எல்லா யோக சக்தியும் அவர் கையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆதார யோகமாக இருந்தாலும் நிராதார யோகமாக இருந்தாலும் அடக்கிரகம் சுவாமி பண்ணால் தான் அது நடக்கும் என்பதற்கான அடையாளம் அது. அதனால் கரதளத்தில் தமரகமும் வெறியகலும் கரியமும். ஆதார யோகம்னா என்ன? நிராதார யோகம். நிராதார யோகம்னா இல்லையே, வேற ஆதார யோகம். நிராதார யோகம் என்ன? பக்தி யோகம். பக்தி பண்றது தான் நிராதார யோகம். அப்படி என்ன சொன்ன என்ன 3 இருக்கீங்க. கடத்தாடும் கடத்துல தீட்சை விட்டீங்களா? ஆதாரம் நிராதாரம்னு. ஆதாரம் சாதாரம் அதெல்லாம் இது சாதாரம் நிராதாரம் தானே. ஆதாரம் நிராதாரம் இது ஆதார யோகம்னு தான் தெளிவாக கேட்குறேன். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும். அதுதான் மாணவருக்கு அழகு. கடுத்தாடு கரதளத்தில் தமருகமும் வெறியகாலம். ஒரு இடையில ஒரு நியூஸ் சொன்னது. அதில் எக்ஸ்பிளைன் ஹூம்ஸ்லான்னு ஒருத்தன் கேட்பா. உடனே ஹூம்ஸ்லா 68th பேஜ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருப்பான் வைவாகில் போய். நான் படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன். 68th பேராகிராஃப் டயக்ராம் கீழே எக்ஸ்பிளனேஷன் ஹூம்ஸ்லா நான் படிச்சிருக்கேன் அப்படிப்பா. நம்ம படிக்கல. அவனை வந்து திகை திருப்புறான். இவன் படிச்சது மாதிரி வைவா கேட்ட வாத்தியாரை பார்த்து எக்ஸ்பிளைன் ஹூம்ஸ்லான்னு அவர் கேட்குறாரு. இவன் உட்காந்துக்கிட்டே இருக்க ஹூம்ஸ்லா படிச்சிருக்கேன். 68th பேஜ் 68th பேஜில் இருக்கா அது புக்கில். நீங்க ஞாபகப்படுத்தி விடுங்க அப்படின்னு அர்த்தம். 68th பேஜ்ல இருக்குன்னு தெரியும், ஆனா நீங்க ஞாபகப்படுத்துங்க திருப்பியும். டயக்ராம் வந்து பேராகிராஃப் டேபிளர் காலம் அது எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற எல்லாம் சொல்கிறான். ஆனால் சொல்ல ஆன்சர் மட்டும் சொல்ல மாட்டானா. அவன் சொல்கிறான் நல்லா நீங்கள் நிறைய படிச்சிருக்க தெரியுது, நெக்ஸ்ட் இயர்லேருந்து எழுது கண்டுபிட்டான் அவன். என்ன மாதிரியா? அதனால அப்படி கரிய பாம்பம் பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தின் பெருமானை பெற்றாம் என்றே என்று சொல்கிறார். பேராது காமத்தில் சென்றார் புலன்றிய பிரியாதுல்கி. அந்த காமத்துல சென்றாங்க இல்லையா, காமத்துல விருப்பம் வச்சவங்க. காமத்துல விருப்பம் வச்சுன்னா காம மட்டுமா, உலகத்துல எந்த பொருள் மேலேயும் நம்ம விருப்பம் வச்சுக்கிறோம். நமக்கு எதை பிடிக்குதோ அது எந்த காலத்துல அதை விட்டு போக மாட்டோம். நம்ம அது மேல தானா ஒரு செழிப்பு நமக்கு ஏற்படுற வரைக்கும் அது மேல நமக்கு என்ன ஆகாது, ஒரு பிரிவு உணர்வு உண்டாகவே உண்டாகாது, சலிப்பு உண்டாகாது. எப்படி அது போல அவர்கள் அந்த பொருள் மீது ஆசை வச்சாங்களோ அது போல உண்மீது யார் ஆசை வைத்தார்களானார். இப்போ ஆசை அதிகமாக வச்சதுக்கு மட்டும் அது உதாரணம். எனக்கு இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறது எனக்கு ஆசையாக இருக்குன்னா அது மேலே நான் எவ்வளோ பிரியம் வச்சுருக்கணும் அதே எவ்வளோ பிரியத்தை சாமி மேலே வைக்கணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம எதை ரொம்ப நமக்கு ரொம்ப பிடிக்குதோ அது மேலே நம்ம வச்ச பிரியத்தை யார் மேலே வைக்கணும், நமக்கு யார் ரொம்ப பிடிக்குதோ அவங்க மேலே வச்சு பிரியத்து மாதிரி சாமி மேலே வைக்கணுங்கிறார். நம்ம வச்சோமான்னு தான் இப்போ பார்க்கணும். இப்போ சாமி மேலே வைக்கிறது அதை கூட சொல்லலை. இப்போ அவர் வேறு கண்டிஷன் போடுறார். கரூர் தேவநாயனார் தத்தை அங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை 100 கூறிட்டு அத்தில் அங்கு 1 கூறு உண்பர் வைத்தவருக்கு அமருலகு அளிக்கும் நின் பெருமையினர். நீ உனக்கு விருப்பப்படுறீங்க இல்லையா, கணவனை மனைவி விரும்புறது, மனைவியை கணவன் விரும்புறது, காதலனை காதலி விரும்புறது, காதலியை காதலன் விரும்புறது, இவங்க மேலே நம்ம பாசம் வச்சுருக்கோம்ல. எவ்வளோ பாசம் வச்சுருக்கோம்னா அளவிடற்கரிய பாசம் வச்சுருக்கோம். நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்க மேலே நம்ம அளவிடற்கரிய பாசம் வச்சுருப்போம். அவ்வளவு பாசம்லாம் உன்ட்ட சாமி எதிர்பார்க்கலங்கிறார். நீ உன் கணவர் மேலே வைத்திருக்க ஒரு அன்பை, நீ உன் மனைவி மேலே வைத்திருக்க ஒரு அன்பை, அந்த அன்பு அளவுக்குலாம் அவர் உன்ட்ட எதிர்பார்க்கல. அந்த அன்பில் ஒரு 100 கூறாக்கு, உனக்கு பிடிச்ச ஆள் மேலே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அன்பை 100 கூறாக்கி அந்த 100 கூறில் 1 கூரை எடுத்து சாமி மேலே வைங்க. நீங்கள் என்ன ஆமாம் 1% அன்பை நீங்கள் அவர் மேலே வச்சா விட அவர் என்ன தத்தையும் கடையார் மேல் தங்கள் 100 கூறிட்டு 100,000 வருதா? சரி 1000 கூறுனா இப்போ 0.1 வந்துருமா?
சரி சம்திங் ஒரு ஏதோ ஒரு சம்திங் வச்சா விட போதுனார். ஆனால் இப்போ நம்ம தொண்டு மிச்சம் உள்ள பூரா இவங்க மேலே வச்சா நமக்கு ஒன்றும் தரமாட்டாங்க இல்லையா? நம்ம யார் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கிறோமோ அவங்க நம்மள்ட்ட இன்னும் எதை கொண்டா 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 நீ என் மேலே பாசமே வைக்கலன்றுவாங்க. என் மேலே நீ என்ன பாசமாக வச்சிருக்க? ஆனால் அவங்க அப்படிலாம் இருப்பாங்க உலகத்தில் உள்ளவங்க. சாமி என்ன பண்ணுவாரா? அமருலகு அளிக்கும். இதுக்கு சாமி என்ன பண்ணுவார்? அமருலகு அளிக்கும்னு சொல்லுகிறார். அமருலகு அளிக்கும் நின் பெருமை அப்படின்னு சொல்லுகிறார். அதனால் ஒன்பதாம் திருமுறை கங்கை கொண்ட சோலைச்சரம். அற்புத தெய்வம் இதனின் மற்ற உண்டே அன்போடு அப்படின்னு பாடுறார். அற்புத தெய்வம் இதை விட மற்ற உண்டா அப்படின்னு சொல்லுகிறார். அற்புத குவையும் பவளவாய் அவர் பனைமுளையும் அப்படின்னு அற்புதமாக சொல்லுவார். நல்லா கல்யாணம் பண்ணி பார்ப்பார் சாமி. நீங்கள் கங்கை சோழபுரம் போகணுன்னா அதுதான் உண்மையாக திருமண பரிகாரத்தலாம். அங்கே போய் சாமியை கும்பிடுங்கிறது திருவ சேர்ப்பா. பற்பத குவையும் பவளவாய் அவர் பனைமுளையும் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் சாமி தருவாராம். நல்ல பெண்ணை கொடுப்பார் உனக்குங்கிறார். பவளவாய் அவர் பனைமுளைனா அப்புறம் என்ன? நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பார் உனக்கு. சந்தோஷமாக நீ சந்தோஷமாக வாழ்வதற்குன்னு சொல்கிறார். கங்கை சோழபுரத்துக்கு போனால் அப்போ கல்யாணம் பண்ணால் மாப்பிள்ளை பொண்ணு தேடணுன்னா பொண்ணு வேணுங்கிறவன் போகணும் இல்லையா? அதான் இப்போ திருப்பதி குறிப்பாக இருக்குது இப்போ. அதனால் என்ன அவங்க பிள்ளைக்கு போகலான்னு ஆசைப்படுறீங்களா? ரெண்டு பிள்ளைக்கும் பொண்ணு பார்க்குறதுக்காக இருக்க பிள்ளைங்க. அதனால் யாரு மேலே நம்ம அதிகமான பாசம் வச்சோமோ அந்த பாசத்தை நம்ம சாமி மேலே வைக்க வேண்டும். அதுபோல் சொல்லுகிறார். பேராது காமத்தில் சென்றார் போல் அன்றைய பிரியாது உள்கி உன்னை பிரியாது இருந்து சீரார்ந்த அன்பாராய் சென்று முன் அடிவீழும் திருவினாரை. சீரார்ந்து அன்பாராய் புகழ்பெற்ற அன்பு உடையவர்களாக புகழ்பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அடியவர்களுடைய அந்த திருவினாரை ஓராது அந்த அன்பை யோசிக்காம எப்படி மார்க்கண்டேயருடைய பக்தியை எண்ணாமல் காமன் அந்த அவரை பிடிக்க வந்தானோ யமன் பிடிக்க வந்தானோ அது மாதிரி ஓராது தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாற் கொள்வான். அந்த காரணத்தில் வச்சிருக்க அப்படியே வைங்க. காரணம் தருமனார் தமர் சக்கில் இடும்போது தடுத்தால் கொள்வான். பேராளர் புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம். பேராளர்னா பேராளர் பெரிய பேருடையவர்கள். பேர் பெற்றது இந்த நாடு அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி பேர் பெற்றவர்ங்கிறோம்ல அது மாதிரி. நரியார் தம் கள்ளத்தால் பக்கான பரிசொழிந்து நாளும் உள்கி பிரியாத அன்பராய் சென்று முன் அடி வீழும் சிந்தையாரை அறியாது தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். பெரியோர்கள் புலியோர் சிற்றம்பலத்தும் பெருமானை பெற்றாமன்றே. நரியார்னா நரி போன்ற வஞ்சகத்தை மனதில் வைத்திருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். நம்ம கூடவே இருந்து கொண்டு வஞ்சகத்தை நமக்கு நினைக்கிறவர், நம்ம கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க, நம்ம வீணா போகணும்னு நினைக்கிறவங்க இல்லையா? அதாவது நரியார்தம் கள்ளத்தால் பக்கான பரிசொழிந்து அவங்க பக்கமாக இருக்கக்கூடிய பக்கானது அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பரிசு. கெட்டவங்க கூட இல்லாத சகவாசத்தை இல்லாமல் நாளும் உன்னையே உள்கி உன்னையே நினைக்கக்கூடிய தெரியாத அன்பர்கள், வெட்டியாக பொழுதுபோக்காத அன்பர்கள்னு அர்த்தம். தெரியாத அன்பராய் சென்று உன் அடிவேழும் திருவினார். அப்படி இருக்கக்கூடிய அடியார்களை சிந்தையாரை தெரியாது தருமனார் தமர்சைக்கில் இடும்பொழுது அப்படிப்பட்டவர்கள் யமன் வாயில போகும்பொழுது தடுத்தால் கொள்ளும். பெரியோர்கள் புலியூர் பெரியவர்களால் ஏற்கப்படக்கூடியவராகிய இந்த புலியூருங்கிறது சிதம்பரம். புலியூர்னா சிதம்பரம். ஏன் புலியூர்னு பேரு? புலிக்கால் முனிவர் வழிபாடு பண்ணதுனாலயா? புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் என்றேன்னு படுகிறார். எல்லாமே வியாக்கரம். புலின்னு எங்க வந்துட்டாங்களா? அடுத்து காணாட்டம் புலியூர்னு ஒரு ஊரை பார்க்க போறோம். போ அது காணாட்டம் புலியூர்ல காணாட்டு முள்ளூர் மருவி இப்போ புலியூர்னு சொல்லிட்டு இருக்காங்க மக்கள். அதனால யமன் எப்படி இருப்பான் பாக்குறதுக்கு? கருப்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லுகிறார் சாமி. பார்த்திருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கோம்? எல்லாரும் பார்த்து எல்லாருமே பார்த்துட்டு தான் வந்துருக்கோம்ப்பா. லாபம் இல்லை, அவரை மீட் பண்ணிட்டு தான் வந்துருக்கோம். எல்லாரும் யமனோட சன்னிதானத்துக்கு போயிட்டு தானே வரும். சாஸ்திரம் சொல்லுது திரைக்கும் இல்லையோ பெறவாமை பாவி அப்படின்னு நம்மளா செட்டாயிட வாங்கிட்டு வந்துருக்கோம். போல எல்லாரும் சாதாரணமாக வேற வரல, எல்லாம் அட்டண்டன்ஸை போட்டு நான் தான் வந்திருக்கேன்
உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் போல பாக்கிய. ஆமாம், அப்புறம் நம்ம வாழ்த்தி அனுப்புவார். நசிகேதனை மட்டும் தான் வாழ்த்திருக்கார் அவர். நசிகேதன் அப்படின்னு ஒரு பிள்ளை இருந்தான். அவங்க அப்பா ஒரு யாகம் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், யாகத்தில் தானம் கொடுத்துட்டு இருந்தார். கொடுக்கும் பொழுது இது வந்து இது கேன உபனிஷத்தில் வர கதை. அது கேன உபனிஷத்து உள்ள இந்த நசிகேதேஸ்வரிய கதை தான் உபனிஷத்தில். அவர் என்ன பண்ணுறாரு, எலும்பும் தோளமாக சாப்பிட்டு பல நாளாக ஆன பசுவை தானம் கொடுக்கறதுக்கு வச்சிருக்காரு. அதை பார்த்தோன்னே பையனுக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம அப்பா நல்ல ஹோமம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, தானம் பண்ணால் புண்ணியம் வரும். ஆனால் இவர் பசு அப்படி நாளைக்கு இப்போ சட்னா செத்துரும் போட்டிருக்கு, அப்படிப்பட்ட ஒரு பசு தானம் கொடுக்க நிற்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். இன்னும் அப்பாட்ட போய் கேட்குறான், இது மாதிரி தானம் கொடுக்குறீங்களே, என்ன யார் கொடுக்க போகிறீங்க, என்ன யார் கொடுக்க போகிறீங்க, என்ன யார் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டுட்டே இருந்தான் போய். அவர் கடுப்பு வந்துட்டு, இவனை யமனை கொடுத்தேன் போ அப்படின்ட்டார் அவர் பிள்ளைய பார்த்து. உடனே புறப்பட்டான் எவ்வளோகத்துக்கு. அவன் எவ்வளோகத்துக்கு போயிட்டான். இவன் போய் சேர்ந்த நேரம் யம அங்கே இல்லை. அவர் எங்கேயும் நம்மளை பார்க்க வந்துருப்பார் போல் இருக்கு. எங்கேயும் அவுட்டிங் போயிருக்காரு அவர். இல்லை, அவர் ஷெட்யூலில் இந்த பையன் இல்லை. ஆமாம், அதனால அவர் பார்க்கறது வாய்ப்பு இல்லை. சரிதான், கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. அவர் ஷெட்யூல் போட்டு கொடுத்து தான் போயிருக்காரு. இங்கர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் போய் எடுத்து வந்துடும். இவர் எல்லாருக்கும் போக மாட்டார், ஸ்பெஷல் பீப்புள்ஸ் தான் அவர் வருவார் யமன்லாம். அதனால் எல்லாம் மற்ற மாரி நம்மள மாரி ஆட்களுக்கெல்லாம் தூதர்கள் தான். அதே வருது, வெற்றி கடுந்தூதர் பற்றி தங்க வெங்குருவின் பால்காட்டன் தானே வருது. அதை இவங்க எடுத்துகிட்டு போடுவாங்க. இவன் வேறு ஏதோ ஷெடியூலாக வெளில போயிருக்கான், சாமி தரிசனம் பண்ண போயிருக்கானோ இல்லை சொர்க்கத்துக்கு போயிருப்பானோ. ஏன்னா அவனோட அரசவை சொர்க்க அரசவை தானே, அப்படி போயிருக்கான் போல் இருக்கு. அந்த நேரத்துக்கு இவர் போயிருக்கான். போனால் யாரும் வரவேற்கிறதுக்கு யாரும் இல்லை. வாசலில் எவ்வளோ வாசலில் 3 நாள் வெயிட் பண்ணுறான். 3 நாள் எவ்வளோகத்தில் வெயிட் பண்ணுறான். எம்மன் வந்து பார்த்துட்டு பதறாரு. ஒரு பிராமண பிள்ளை என்னோடய வீட்டுக்கு வந்து வாசலில் 3 நாள் காத்திருந்துருக்கிய, எவ்வளோ பெரிய பாவத்துக்கு நான் ஆளாயிட்டேன். நான் வந்து வான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு ஆசனத்தில் உட்கார வச்சு அரிக்கையும் ஆசமணியம் பாத்தியம்லாம் கொடுத்து பூசெல்லாம் பண்ணி அவரை வணங்கி, உனக்கு என்னப்பா வேணும் சொல்லுன்னொன்னே, எனக்கு வந்து உனக்கு நான் 3 வாரம், நீ 3 நாள் என் வாசலில் நீ தங்கியிருந்தனால உனக்கு 3 வாரம் நான் கொடுக்குறேன் என்ன ஏமன் சொன்னான். 3 வாரம் சரின்னு சொன்னோடனே ஃபஸ்ட் வாரத்துக்கு என்ன கேட்டான்னா, எங்கள் அப்பா நான் திரும்பி போகும்பொழுது எங்கள் அப்பா மனம் குளிர்ந்துருக்கணும், அது ஒன்று அப்படின்னு கேட்குறான். ஏன்னா என் அப்பா கோபப்பட அனுப்பிச்சார் இல்லையா, திரும்பி போனால் பயப்படுறான். எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்திருக்கான் பாருங்க. அவன் அப்பாவாக இருந்தால் போ அப்படின்ட்டு போயிடுவோம். டப்பலாக இருந்தால் அவன் எங்கள் அப்பா மனம் குளிர்ந்து என்னை ஏற்றுக்கொள்ள வேணும்னு கேட்டுக்கிறான். முதல் கேள்வி. சரி, ஓகே, அப்படியே ஆகட்டும்னுறாரு. ரெண்டாவது, எங்கள் அப்பா யாகம் பண்ணும் பொழுது அந்த ஹோமத்தில் நிறைய தப்பு பண்ணிட்டாரு, அதனால் அந்த யாகம் பூர்த்தியாகி அவருக்கு நல்ல வரங்கள் கிடைக்க வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான் யமன்ட்ட. அப்படியே ஆகட்டும்ப்பான்ட்டான். 3வது கேட்குறான், எனக்கு வந்து எல்லாரும் உன்னுடைய சன்னதிக்கு வரும்பொழுது செத்து போய் மரணத்துக்காக வருகிறார்கள், மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குது அந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சாகணும்னு கேட்குறான் அந்த பையன். உடனே அவர் யமன் சொல்கிறான், இந்த கேள்வி மட்டும் நீ கேட்காதப்பா, அதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் உனக்கு நிறைய கிராமங்கள் வேணுமா, நிறைய பசு 10,000 பசு திரட்டுமா, பல கோடி யானை திரட்டுமா, இப்படி பொண்ணு திரட்டுமா, பொருள் திரட்டுமா, என்னமே கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் அழியக்கூடிய பொருள், அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அது வேணும்னா முதல் வாரத்தில் நான் உனக்கு கேட்டிருக்க மாட்டேன், லூசனமாக பேசிகிட்டு இருக்கையா அப்படின்னு கேட்குறான் அவரை பார்த்து. இவன் அவர் எப்படியே திசை திருப்பி பார்க்குறான் ஜமான். இல்லைப்படியே அவனுக்கு அந்த விஷயத்தை சொல்லலாமாங்கிறது இருக்கும்ல. நம்ம கேள்வி கேட்டுருவோம். நம்மளே வந்து இப்போ எல்லாரும் சித்தாந்தத்தில் பல கேள்விகள் கேட்குறாங்க நம்ம கிளாஸில், நம்மளும் ஒரு கேள்வி கேட்டு வைப்போம் அப்படின்னு சில பேர் வந்து கேள்வி கேட்பாங்க. இங்கே நம்மகிட்ட நமக்கு தெரியும் அவங்க எப்படி கேட்குறாங்கன்னு. ஆமாம், அதனால் அவன் உண்மையாக பாத்திரம் இருந்து பிச்சை எடுன எதுவுமே. அதனால் அபாத்திரம், பாத்திரம், அபாத்திரம்னு திருமந்தட்டில் இருக்குது. பாத்திரம்னு நம்ம ஒரு பகுதியாக இருக்குது. பாத்திரம்னா நல்ல ஞான வேட்கை உடையவன் அர்த்தம். அபாத்திரன்னாக்க நாணய வேட்கை இல்லாதவன். அவனுக்கு வந்து நீங்கள் வேத பொருளை சொல்லக்கூடாது. முதல்ல கவனிக்காதவங்களுக்கு வேதத்தை சொல்லக்கூடாது. அதனால தான் உங்களை கவனிங்க கவனிங்க கவனிங்கன்னு சொல்கிறது. நான் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் அது பாவகாரியம். அது அதாவது இந்த பாடத்தை பற்றியே கூட நீங்கள் பேசிக்கிட்டாலும் தெரியுதான். ஆமாம், நீங்கள் பூசை நடக்கும்போது நீங்கள் உங்களுக்கு 1000 புது சிந்தனைகள் இங்கே உண்டாகும். அதை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு பின்னாடி ஆஃப்டர் கிளாஸில் தான் போய் டிஸ்கஸ் பண்ணுமே தவிர்த்து நீங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அது இந்த பாடத்தை நீங்கள் அவமதிக்கிறதுக்கான அடையாளம். நாம் இங்கே பாடம் சொல்கிறோம், 2 பேரும் இங்கே நம்ம கேட்டுட்டு இருப்பாங்க, நீங்கள் 3வது ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது என்னது? அது சிந்தனையை அவமதிக்கிற செயல். அது ஞான வேள்வி நீங்கள் அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். கவனிக்காமல் இருக்கிறது, தூங்குறது, பேசுறது, வேறாத காரியங்கள் ஈடுபடுவது. கேள்வி கேட்கறது ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்கறது இல்லை, அது கிடையாது. ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது. அதுக்கு தான் ஆசிரியர் இருக்கார். உள்ள டிஸ்கஸ் பண்ணுறது, அதாவது பாடத்தை கவன சிதறல் உண்டு பண்ணி நம்ம வேறு காரியங்கள் எப்பவுமே
அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறார். அதெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் அபாத்திரன்னு பேர். அதனால் பாத்திரம் அறிந்து தான் கொடுக்க வேணுங்கிறதா சோதனை பண்ணுறான். சோதனை பண்ணுறதுக்கு பிறகு அவன் மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஆன்மா எங்கெங்கெல்லாம் போகிறது என்பதை ஆன்ம விசாரணையை யமன் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். சொல்லிக் கொடுத்ததுக்கு பிறகு உன் பேரில் ஒரு அக்னியை நான் உற்பத்தி பண்ணுறேன், யாரும் ஞான வேட்கை உடையவர்களாக இருக்கிறார்களோ உன்னை போல அவர்கள் உன் பேரில் உள்ள அக்னி நசிகேதஸ் அக்னின்னு பேர், அந்த அக்னியை பற்ற வச்சு அதில் ஹோமம் பண்ணாங்கன்னா அந்த ஞானத்தை அவர்கள் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்து யமன் அவனை கீழே அனுப்பிச்சு வைக்கிறார் அப்படின்னு சொல்லி. இது வந்து வேத கதை, இது வந்து கேனோபனிஷத்து, கடோபனிஷத் கதை. இது கடோபனிஷத் முழுக்க நசிகேதனை யமனம் பேசி கொள்வது தான் விளக்கம் புரியுதுங்களா? ஸோ அதனால் யமனை பற்றின ஒரு யமனை போய் பார்த்துவிட்டு திரும்பி வந்தவன் அவன் தான் இல்லையா, சரியாக சொல்ல வந்தோம். வேறு மற்றபடி எல்லா அவருமே யமன் கோவப்படாமல் பார்த்த ஒரே அவனை தான் இருப்பான், அதுக்காக சொல்ல வந்தோம், அதான பேச வந்தோம். நம்ம எல்லாம் யாரை எப்படி பார்த்துருக்கோம், அவரை கோவத்தோடு பார்த்துவிட்டு அங்கேருந்து நரகத்துக்கு போயிட்டு யமனை ஒன்ஸ் பார்த்துட்டாலும் நிச்சயமாக நமக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், நரகம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அவன் தக்க செயலுக்கு செயல் உறுத்துவி அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துக்கு அனுப்புவார். அவர் சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுற ஒரு சேங்ஷன் பாயிண்ட் அவர்கிட்ட தான் இருக்குது. அங்கே போய் நிறுத்தணும்னா அவர் பார்ப்பார், கட்செடுத்து சித்திரகுப்தா என்ன பண்ணுற காட்டு பார்த்தா என்ன அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா நரகம் அதிகமாக இருக்குது சார் இவருக்குன்னு அங்கே அனுப்பி விடும்பார். நரகத்தை முடிஞ்சோடனே அடுத்து சொர்க்கம் இருந்ததுன்னா மிச்ச கணக்காக சொர்க்கத்தில் போய் அனுபவிச்சுட்டு வரணும். சொர்க்கம் நிறையா இருக்குன்னா சொர்க்கத்துக்கு ஃபஸ்ட் அனுப்பி விட்டு அவர் நரகத்தை கொஞ்சமாக அனுப்பிவிட்டு கீழே வருவாங்க. கீழே வந்துட்டு இப்போ அவர்களுக்கு டேலி ஆகி தீதிரு அணுவா யோனி சேர்த்திடும் ஜீவன் எல்லாம் என்று சொல்கிறார் இல்லையா, சித்தியார் பாட்டில் சொல்கிறார். அப்படி தான் கீழே உயிர்கள் வரும்னு சொல்கிறது. அந்த வகையெல்லாம் இல்லாமல் நம்மளோட சாமி என்ன பண்ணுவார், இங்கேயே தடுத்தாற் கொள்வார்னு பார்க்குறோம். திருக்கோடி காவல் என்கின்ற ஊரோடு சம்மந்தப்பட்டதுக்காகவே ஒரு அம்மா யாருக்கு முச்சு கொடுக்குறாரு. அந்த கதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கோடிக்காவோட ஒரு தடவை சம்மந்தப்பட்டாலே போதும், அந்த ஊருக்கு வந்தாலே போதுன்ட்டார் சாமி. ஒரு அம்மையார் வந்து காசிலேருந்து வருது, அது இல்லாத வேலை கிடையாது, பண்ணாத வேலை கிடையாது. எல்லா செயின் ஸ்நாச்சிங் பண்ணியிருக்கு, எல்லா வேலையும் பிக் பாக்கெட் அடிச்சிருக்கு, ட்ரெயினில் குழந்தைய கடத்துறது, எல்லா வேலையும் உண்டு இருக்குது. இப்போ நம்ம என்னென்ன மோட்டர் ஆஃப் பண்ணணுமா, எப்படி ஆஃப் பண்ணுவேன், ஸ்விட்சை வந்து கையால் டச் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு மெட்டீரியலாக டச் குச்சி எடுத்து அதை ஆஃப் பண்ணணும். மேபி அதிகமாக நமக்கு எப்படி தெரியும், எதுக்கு நம்ம சேஃப்டியாக நம்ம இருந்தோம். நம்ம இவ்வளோ பேர் உட்காந்துட்டு ஒரு சின்ன பிள்ளைய நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, அப்போ நாம் அதை வந்து சேஃப்டியாக தான் செய்ய சொல்லணும். பொதுவாகவே அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரிப்பரு சுவிட்சஸ் இருக்கிற இடத்துல உங்களுடைய ஓல்டு ப்ரெஷ்ஷஸ் இருக்கு பாருங்கள், டூத் ப்ரஷ் பண்ணுறீங்களா, அது வீணாக போன ப்ரெஷ் தூக்கி அந்த சுவிட்ச் போர்டு மேலே வைக்கணும். நீங்கள் வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களை நீங்கள் ஆஃப் பண்ண சொல்லும்போது அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து ஆஃப் பண்ணு, ப்ரெஷ்ஷனால ஆன் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைங்க பழகிக்கணும். புரியுதா? நீங்கள் போய் நேராக டச் பண்ணால் என்ன எங்கே இருக்குன்னு தெரியாது. நமக்கு சாமி என்னத்தை வச்சுருக்காரு எந்த இடத்துலன்னு தெரியுமா நமக்கு, அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படி பிடிக்கிறது அவருடைய விஷயம் சரிதானே. அதனால் அதுக்கு என்னென்னா உங்கள் வீட்டு டூத் ப்ரஷ்ஷெல்லாம் அந்த சுவிட்ச் போர்டு மேலே தூக்கி வைங்க. அங்கங்கே சுவிட்ச் போர்டு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்து நீங்களே உங்களுக்கே சேஃப். அது குழந்தைங்களுக்கு மட்டும்தானே, நமக்கு வராதா, நம்மளோட ஸ்ட்ராங் பாடியா, நமக்கு வரும் இது வராலும். அதனால் அதை நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கணும் அந்த இடத்துல. அதனால் அவன் கருப்பார்பானார், கருமையார் தருமனார் தமர் நம்மை கட்டிய கட்டறுப்பிப்பானை அருமையாம் தன்னுலகம் தருவானை மண்ணுலகம் காவல் பூண்ட உரிமையால் பல்லவர்க்கு திரைகொடா மன்னவரை மறுக்கம் செய்யும் பருமையார் புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே. கருமையார் தருமனார், கருப்பா இருக்கக்கூடிய தருமன், தருமன்னா எவன், சமர் நம்மை கட்டிய கட்டறுப்பு பானை, அவங்க நம்ம கட்டி எடுத்துட்டு போற அந்த பாச கயிறு அதை அறுத்து விட்டுருவார் சாமி. அருமையாம் தன்னுலகம் தருவானே, அதோட விட்டுருவாரா, தன்னுடைய சிவலோகத்தை கொடுப்பார். மண்ணுலகம் காவல் பூண்ட உரிமையால் பல்லவர்க்குன்னார். அப்போ இந்த பாட்டுக்கு பாருங்க, இந்த அற்புதமான ஒரு சரித்திர குறிப்புடைய பாட்டு இது. இந்த பாட்டு தான் சுந்தரமூர்த்தி சாமியோட காலகட்டத்தை நிர்ணயிக்கிறதுக்கு பயன்படுற ஒரு பாட்டு. மண்ணுலகம் காவல் பூண்ட, அது நிகழ்காலத்தில் சொல்றார். அப்போ அவருக்கு வாழ்ந்த காலகட்டத்தில் பல்லவர் ஆட்சி நடக்குதுன்னு தெரியுது. உரிமையால் மண்ணுலகம் காவல் பூண்ட உரிமையால் பல்லவர்க்கும் திரைகொடா மன்னவரை மறுக்கம் செய்யும் அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஒரு பல்லவர் குறிப்பிடுறாரு. இதே மாதிரி திருத்தொண்ட தொகை பாடும் பொழுதும் இவர் என்ன பாடுறாரு, கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் கழற்சிங்கன் அடியார்க்குமடியேன்னு பாடுறார். அப்போ இவர் காலத்தில் வாழ்ந்த அந்த பல்லவ அரசருக்கு பேர் என்னது, கழற்சிங்கன்னு தெரியுது. கழற்சிங்கன் அப்படின்னு தெரியுது, அதுதான் அந்த பல்லவ ராஜாவுடைய பேர். இப்போ கழற்சிங்கன் அப்படிங்கிற பேரில் 2 அரசர்கள் பல்லவருடைய குரூப்பில் வாழ்ந்திருக்காங்க.
கழற்சிங்கன். இதில் யார் நமக்கு இப்போ இங்கே சுந்தரரோட காலகட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. முதல்ல இருந்த ஒருத்தர் ராஜசிம்மன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அப்படின்னு பல பேர் ஆட்கள் நிர்ணயம் பண்ணுறாங்க. ஆனால் பின்னாடி நிறைய அறிஞர்கள் அதை ஒத்துக்கலை. யார் தான் இந்த கழற்சிங்கனாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அவருடைய கழற்சிங்கருடைய சரித்திரத்தை எடுத்து பார்க்குறாங்க. கழற்சிங்கருடைய சரித்திரத்தில் கழற்சிங்கருக்கு அதாவது அவருக்கு 2 மனைவி இருக்கிறாங்க. முதல்ல சொல்லக்கூடிய ராஜசிம்மன் என்கின்ற அந்த ராஜாவுடைய மனைவியை பார்த்தீங்கன்னா அதில் அவருடைய மனைவியெல்லாம் ரொம்ப சைவப்பற்றுடையவர்களாக இருக்கிறாங்க. கோயில்கள்லாம் தான தர்மம்லாம் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு கழற்சிங்கரை பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 மனைவி. அதில் ஒரு மனைவி கோயிலுக்கெல்லாம் தானம் பண்ணுறாங்க, இன்னொரு மனைவி ஒன்றும் பண்ணலை. அவள் பேர் சங்கா அப்படின்னு தெரியுது. அந்த பொண்ணுடைய பூர்வீக ராஷ்டிரகூடம், அதாவது கிட்டத்தட்ட அவங்க கோவா சைடு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்க மகாராஷ்டிரா பகுதியில் இருக்கிறவங்க. அவங்க அங்கேருந்து தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்கார் மணவினைக்காக. அப்போ அரசன் சாமியை பூங்கோயிலில் வழிபாடு செய்யும் பொழுது வழிபாட்டில் ஈடுபட வேண்டிய மனைவி வெளியில் கோயிலில் ஈடுபட்டு அழகில் ஈடுபட்டு இருக்கும்பொழுது தான் பூ எடுத்து பார்த்து மூக்கறிஞ்சு விட்டுறாரு. இது கழற்சிங்க நாயனாருடைய சரித்திரம். அப்போ இதுக்கு ஈக்குவலாக சரித்திரத்தோடு தொடர்புடையவராக ஒரு மனைவி சமண பெண்ணாக கொண்டிருக்கிறவர் யார் தான்? இந்த இன்னொரு ராஜா தான். அவருக்கு பேர் நந்திவர்மன் பேர். நந்திவர்மன்ங்கிற பேர் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இது யாருன்னா 3ஆம் நந்திவர்மன். அவர் தான் இந்த கழற்சிங்கர் என்கிற ராஜா. அவர் தான் நம்முடைய காடவர்கோன் கழற்சிங்க நாயனார். விளக்கம் புரியுதுங்களா? 3ஆம் நந்திவர்ம பல்லவர் அப்படிங்கிற அரசர் தான் நமக்கு காடவர்கோன் கழற்சிங்கன்னு நாயன்மார் இடம் பெற்றிருக்கக்கூடிய அரசர். அவர் தான் சுந்தரமூர்த்தி சாமியோட காலத்தில் வாழ்ந்தவர். அவர் தான். விளக்கம் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? 3ஆம் நந்திவர்மன். இதுக்கு இன்னொரு பேர் தெல்லாறு எறிந்த நந்திவர்மன் பேர். தெல்லாறுங்கிற போரில் வெற்றி பெற்றவர். களம்பகம் என்ற நூல் இருக்குது, சிற்றிலக்கியங்கள் இருக்குது தமிழில். களம்னா 12ன்னு அர்த்தம், பகம்னா பாதி. களம் ப்ளஸ் பகம்னா 18ன்னு அர்த்தம். 12 + 6 18. 18 உறுப்புகள் அமைய பாடக்கூடிய இலக்கியத்துக்கு களம்பகம்னு பேர். அப்படி தமிழில் எழுந்த முதல் களம்பக நூல் நந்தி களம்பகம் தான். அந்த நந்தி களம்பகம் இவர் மேலே பாடப்பட்டது தான், இந்த கழற்சிங்க நாயனார் மேலே பாடப்பட்டது தான். இந்த களம்பகம்ங்கிறது அறம்பாடுறது. இவரை சாவடிக்கணும் அப்படின்னு நினச்சி அவரை அறம்பாடுதாங்க இந்த நூலில். இந்த நூலில் தமிழிசை இன்பத்தை கேட்கறதுக்காக அவர் அதை விட்டதாக அவருடைய நந்தி களம்பகத்தை பெருமையே சொல்லுகிறது. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நந்திவர்ம பல்லவன் தான் கழற்சிங்க நாயனார்னு. நமக்கு எந்த அளவுக்கு ஒத்துக்கிறோம் நமக்கு தெரியல, ஆனால் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய முடிவு. அந்த அரசனுக்கு யாராவது திரை கொடுக்கலன்னா இந்த நந்திவர்மர் தான் அப்போ அந்த காலகட்டத்தில் சேர சோழ பாண்டியர் 3 பேரையும் அடக்கியாண்டிருக்கார். ஒருவேளை யாராவது இதில் அந்த நந்திவர்மனுக்கு அடங்கி நடந்து திரை கொடுக்கலன்னா சிவபெருமான் அவங்களை தண்டிப்பாராம். அப்பேற்பட்ட பெருமையுடையவர் அந்த அரசர்னு சொல்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. உரிமையால் பல்லவர்க்கும் திரைகொடா மன்னவரை மறுக்கம் செய்யுங்கிறார். பல்லவ ராஜாவுக்கு திரை கொடுக்காம ஒரு ராஜா மறுக்கம் அடங்காமல் இருந்தான்னா இவர் சண்டை போட்டு ஜெயிக்க வேணாம், சிவபெருமானே அவர் தண்டிச்சிருவாராம். அப்பேற்பட்ட சிவபக்தன் அந்த ராசன் அப்படின்னு சொல்லுகிறார். விளக்கமுறையில் என்ன சொல்ல வரேன், இதை நான் சொல்ல சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றாரு. உரிமையால் பல்லவர்க்கும் திரைகொடா மன்னவரை மறுக்கம் செய்யும் பெருமையார் புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாமன்றேன்னு சொல்லி இந்த பாட்டில் பல்லவரசனை பற்றி குறிக்கிறார். கருமானின் உரியாடை செஞ்சடை மேல் வெண்மதிய கன்னியானை ஒரு மன்ன கூற்றத்தை உருண்டோடு உதை துகர்ந்து உளவா இன்பம் தருவானை தருமானார் தமர்தக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் பெருமானார் புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே. கருமான் அப்படின்னா யானையை குறிக்குது. மான்னா விலங்குன்னு அர்த்தம். பொதுவாக மான் இருக்கு, மானில் கருப்பு மான் இருக்கா, அது யானையை தான் குறிக்குது. அப்படியே உரிச்சு போத்திக்கிட்டா நிச்சயமாக அது யானை தான். அதனால கருமானின் உரியாடை செஞ்சடை மேல் பெண்மதிய கன்னியான். செஞ்சடை மேல் என்ன வச்சிருக்காரு? நிலா துண்டத்தை மலையா வச்சிருக்காரு. எங்கே வச்சிருக்காரு? இந்த இடத்துல வெண்மதியம் இல்லை, நிலா வச்சிருக்காரு. ஒரு மண்ண கூற்று கண்ணினா மாலை நடத்தும். உரும் அண்ணா கூற்றம், அதனால் உரும் ஆவன்ட்டாங்க வந்துடும். ஆவண்டில சிவா அது உரும்னா என்ன? உருமன் தான். உருமண்ண கூற்றம்னா யமன் தான். கூற்றம்னா யம. உருமண்ண கூற்றம்னா என்ன? பயமுறுத்துற மாதிரி. உரும் அப்படின்னா இடின்னு அர்த்தம். உரும்னா இடி. உருமிடித்து விழ புத்தன் உருண்டோடி விழ, புத்தன் தலை உருண்டோடி விழன்னு வரும். உரும் இடித்து விழ, உரும்னா இடின்னு அர்த்தம். உரும்னா இடி. அப்ப இடி போல வர்றவன் அர்த்தம்.
அச்சப்படுத்த கூட அச்சப்படுத்தி கொண்டு வருவோம். ஆமாம், இடிச்சா சந்தோஷமா இருக்குமா? இடிச்சா சந்தோஷமா தான் இருக்கும் வீட்டுக்குள்ள இருந்தா. சும்மா லைட்டாக இடிச்சுன்னா பிரச்சனை இல்லை. திடீர் டமால் டிமில்னு இடிக்கும். இப்போ இன்னொரு 2-3 வாரத்தில் இடிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க. வடமொழியில் கொடை இடி கோகிலம்மா, கோடை இடி தான் விழும் அதிகமாக. கொடை சித்திரை மாதம் அடிக்கக்கூடிய இடி தான் ரொம்ப சத்தம் கேட்கும். கோடைமழையில் வர இடி வந்து ரொம்ப சப்தமாக இருக்கும் ரொம்ப. அதே மாதிரி ரொம்ப அதிகமான மழை காலத்துலையும் இடி இடிக்கும். ஐப்பசி கார்த்திகையெல்லாம் மேக்ஸிமம் இடி ஒன்றும் இடிக்காது, சவுண்டு கம்மியாக, சவுண்டு இல்லாமல் தான் இருக்கும். இந்த கோடை மழையில் தான் இடிக்கும். சித்திரை எண்டில் வைகாசி ஸ்டார்டிங்கில் பெய்து பாருங்க மழை, இதில் பயங்கரமாக இடிக்கும். அப்படியே திசை கிழிச்ச சத்தம் கேட்கும், அப்படியே இடிச்சுக்கிட்டு போகிறது, சப்ளை உண்டாகுது அதில். அப்படியே ஒரு மண்ண கூற்றத்தை உருண்டு ஓட உதைத்து உகந்த உளவா இன்பம்னார். அவன் உதைச்ச உடனே உருட்டிக்கிட்டு ஓடுறான் கீழே விழுந்து. அதனால உருண்டு ஓட உதைத்து உகந்து உளவா இன்பம். உளவா இன்பம்னா என்ன? தீந்து போகாத இன்பம். ஆமா, உழவுதெல்லாம் காய்ச்சி போறது உளவா கிழி. வெரி குட். அதான் தருவானை தருமனார் தமர்தைக்கில் இடும்போது தடுத்தாட் கொள்வான். பெருமானார் புலியூர் சிற்றம்பலத்தும் பெருமானை பெற்றாமன்றேன்னு அவ்வளவுதான் பாட்டு. அதில் பொய்த்தாட்டி தெரியாதே உள்ளமே ஒளி கொண்டாய் உன் கண்ணோட்டம். நம்மள மாதிரி அப்படியே பற்று எல்லாத்துலேயும் பற்று வைத்து கொண்டு திருப்தி இல்லாமல் தெரியாத இல்லையா? பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் அப்படிங்கிறார்ல. ஏன் பரபரப்பு உனக்கு? நமக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அப்படி இல்லை இப்படி இல்லை, நீங்கள் எதுக்காக பரபரப்பு உனக்கு? அமைதியாரு, கிடைக்க வேண்டியது கிடக்குங்கிறார். உய்த்தாடி தெரியாதே உள்ளமே ஒழிகண்டாய் ஒழித்து விடு. உய்ச்சாட்டி தெரியாதே உள்ளமே ஒழிகண்டாய் ஊன் கண் ஓட்டம். ஊன் கண் ஓட்டம்னா ஊன் உடம்பு மீது ஆசை வைக்காதங்கிறார். ஊன் கண் ஓட்டத்தை வைக்காத. எத்தாலும் குறைவில்லை என்பர்கள் நெஞ்சமேனார். இதுலையும் குறைவில்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் சாமி அருள் பண்ணுவார்னார். எத்தாலும் குறைவில்லை என்பர்கள் நெஞ்சமே நம்மை நாளும். என்ன குறையுடையன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அப்ப சாமி தேவாரம் மாமா இருக்கும் முடியலன்னு வரும்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டு. உம்மால் என்ன குறையுடையன் அப்படின்னு இதில் கேட்பார். பொய்மாய பெருங்கடலுள் அப்படிங்கிற தேவாரத்தில் அப்புறம் சாமி கேட்பார். உம்மால் ஒரு குறையும் உடையன், என்ன குறையுடையன், எனக்கு எந்த குறையும் இல்லைங்கும் போது நீங்கள் ஏன் எனக்கு வந்து அலைக்கழிக்கிறீங்கன்னு சொல்லி அந்த புலன்களை பார்த்து போடுவார். அதுமாதிரி நமக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுறார் சுந்தரமூர்த்தி சாமி. நமக்கு அப்படியா இருக்குது? நமக்கு 1000 குறை இருக்குது இப்போ லைஃப்பில் இல்லையா? நமக்கு இல்லாதது எல்லாம் நமக்கு நிறைய குறை தான் பொதுக்கி இருக்குது நமக்கு இல்லையா? காலையில் கிளம்பி கிளாஸுக்கு வரதே பெரிய குறையாக எனக்கு நமக்கு இருப்போம். அவருக்கு வண்டி தேவைப்படுது, வண்டி தான் நல்லா இருக்கும்னு தோணுதே அப்படிங்கிறோம். பஸ்ஸில் வந்துட்டு இருந்தோம், அதையும் இந்த பாதை அடைச்சிவிட்டானுங்க இப்போ இல்லையா? அதுவே பெரிய குறையாகிட்டு இப்போ நமக்கு இங்கிட்டு வருது. வண்டியில் நேராக இங்கேருந்து இறங்கும், இப்போ இப்படி சுற்றிக்கிட்டு அங்கே சுற்றி உலகத்தை சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. இப்போ நமக்கு 1008 குறை இருக்குது லைஃப்பில். இப்போ என்ன இல்லாமல் இருக்குது இப்போ. அது எல்லாத்தையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கவலைப்படாத, எல்லா சாமி தான் செய்கிறாரு நினைத்து கொண்டு வாழ சொல்கிறார்கள். அதான் நம்மளால முடிய மாட்டேது இப்போ இல்லையா? பைத்தாடும் அரவினன். பைத்தாடும் அரவினன்னா பைத்துன்னா பை அப்படின்னா விஷம்னு அர்த்தம். விஷத்தை வைத்து கொண்டிருக்க கொண்ட அரவினன் பாம்பு. படர் சடையன். படர் சடையன்னா படர்ந்து இருக்கக்கூடிய சடைய உடையவன். பரஞ்சோதி பவம் தீர்க்கும் பித்தாடி. பித்தாடி பித்து கொண்டு ஆடக்கூடியவன் அர்த்தம். புலையூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் என்றே என்று சொல்கிறார். முட்டாத முச்சந்தி 3000 என்று சொல்கிறார். முச்சந்தினா 3 சந்திகள்லையும் முட்டாமல் பூசை பண்றவங்கன்னு அர்த்தம். காலசந்தி, மத்தியா சந்தி, சாயந்தர சந்தி இல்லையா அப்படின்னு அர்த்தம். எல்லா 6 கால பூஜையும் நடக்குது. திரைநாள் வழிபாடு ஒழியாத ஒரு தில்லை சிற்றம்பலம்னு சொல்கிறார் சுந்தர ஞானசம்பந்த பெருமானார். இப்பவும் அப்படிதான். அந்த 6 கால வழிபாட்டை அவங்க எதுக்காக விட்டு மாட்டாங்க, முன்ன பின்ன கூட நடத்துவாங்களே தவிர்த்து நடத்தாமல் நிறுத்தலாம் மாட்டாங்க. காலையில் நீங்கள் தேருக்கு போகும்போது தான் பார்க்கணும். நீங்கள் போர்டில் எழுதி போட்டுருவாங்க, இன்றைக்கு நாளைக்கு தேர் இருக்குங்கிறதுக்காக. தேரில் வந்து உச்சி காலம் தான் தேரில் ஆகும். அது வரைக்கும் ஆக வேண்டிய 2 காலத்தையும் முதல் நாள் நைட்டே முடிச்சுடுவாங்க. இது வரைக்கும் அந்த அது அன்றைக்கி நைட்டே, அதாவது இப்போ 9ஆம் திருநாளே நடையை அடைச்சிவிட்டு உடனே பள்ளி திறந்து சாமியை வெளில கொண்டு வந்து அன்றைக்கி திருவனந்தல் பண்ணி உடனே காலை சந்தி பண்ணி உடனே அவர் ரத்ன சபாபதி அபிஷேகம் பண்ணி எல்லாம் முடிச்சு விட்டுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி உச்சி காலம் தேரில் ஆகும் சாமி அப்படின்னு பார்க்குறோம். அதனால் அதுக்கு பிறகு சாமி அந்த தேர்லேருந்து பெறப்பட்டு கீழே இறங்கி வந்ததுக்கு பிறகு நம்ம இங்கே கோயில் உள்ள வந்து சாயந்தரம் அன்றைக்கி ஆக வேண்டிய மிச்ச பூஜைலாம் அன்றைக்கி ஆகும். அதனால் 6 காலம் போது எப்பொழுதும் அவங்க தவற விடுவதில்லை. யாருக்காகவும் நிறுத்த மாட்டாங்க, வெயிட் பண்ண மாட்டாங்க அவங்க. அதனால்
முட்டாத முச்சந்தி 3000 மூர்த்தி என்ன பட்டானை பத்தராய் பாவிப்பார் பாவமும் வினையும் போகன்னார். மூர்த்தி என்ன பட்டானைன்னார், அவர்களுக்கு மூர்த்தி என்று சொல்லப்பட்டான்னு அர்த்தம். விளக்கம் புரியுதுங்களா? இது ஒரு முக்கியமான குறிப்பு. யாருக்கு நடராஜா உரியவர்? 3000 அவர்களுக்கு மூர்த்தி எண்ணப்பட்டான் அப்படிங்கிற குறிப்பு சுந்தரமூர்த்தி சாமி கொடுத்துருக்காரு. இது கோர்ட்டில் வைக்க வேண்டிய டிபேட் அவங்களுக்காக. அவர்களுக்கு உரிய கோயில் இது, அவர்களுக்கு தான் அதில் முதலுரிமை உண்டு எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்கிறதுக்கான கோர்ட்டில் வைக்க வேண்டிய டிபேட் இது. அதனால் முட்டாத முச்சந்தி 3000 மூர்த்தி எண்ணப்பட்டானை. ஆன்மார்த்த மூர்த்தி அவங்களுக்கு அதுதான். அந்த கூட்டத்துக்கு ஆன்மார்த்த மூர்த்தியே அவர் தான். இப்போ நாம் ஆன்மார்த்த பூஜை மொத்தம் வச்சுக்கிறோம், பட்டி உள்ள வச்சு பூஜை பண்ணுறோம். அவங்களும் பட்டி உள்ள வச்சு பூஜை பண்ணுறாங்க. அவர் தான் சந்திரமௌலீஸ்வரர். அவங்களுக்கு ஆன்மார்த்த பூஜா மூர்த்தி யார்? அவர் தான். அது அவங்களுக்கு பொதுவான கோயில், பொது கோயில் அது இல்லை. இந்த 3000 பேர் வந்தாங்கன்னு நம்ம உள்ளவே முடியாது. நல்ல இப்போ 3000 குடும்பம் 3000 தீட்சிதர் இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ 3000 பேர் அங்கே இருந்தாங்கன்னா இப்போ நம்ம போய் பார்க்க முடியுமா முதல்ல? அதனால் அவர்களுக்கு முதல் உரிமை. நம்ம போய் பார்க்கலாம், தரிசனம் பண்ணலாம். அரசர்கள் நினச்சிருந்தா அதை நிர்வாகம் பண்ணி வெளில எடுத்துக்க முடியாதா? அப்படி ஒன்றும் இல்லையே. நிர்வாகத்தை வெளில கொண்டு அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போயிலேருந்து. பழங்காலத்தில் ஒரு முறக்கார், இன்றைக்கி உள்ள முறக்காரர் இருக்குது. இன்றைக்கி நடராஜாவுக்கு முறை பண்ணிட்டு போகிறவருக்கு ஒரு மரக்கா தங்க காசை அளந்து கொட்டுவாங்களாம் கோயிலில். ஒரு மரக்காலில் தங்க காசை அளந்து கொட்டான் அவருக்கு சம்பளமாக. இன்றைக்கு அது சுத்தமாக அந்தளவுக்கு நலிவடைந்து போய்விட்டது தில்லையோட பொருளாதாரம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல போல் அவங்க ஆனால் கணக்கு வச்சுருக்கான்னு சொல்லுகிறார்கள். எல்லாவற்றும் கணக்கு வச்சுருக்கிறாங்க. கோயில் நிர்வாகம். கோயில் நிர்வாகத்தில் அன்னைக்கு முறகாரருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் இருக்கும்ல பூஜை பண்ணுறவருக்கு அப்படின்னு சொல்லி பழங்காலத்தில் அப்படி இருந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் சொர்ணகால பைரவர் தான் கொடுத்தாருக்கார். அவர் தான் கொடுத்தாரு இந்த காசை அவங்களுக்கு. அவர்கிட்ட தினைக்கும் முதல் நாள் இரவு பூட்டிட்டு சாய வச்சுட்டு மறுநாள் காலையில் போய் திறக்கிறவங்களுக்கு அவருடைய பீடத்தை ஒரு தங்க காசு உண்டாயிருக்குமா. அது அவருக்குரிய சம்பளம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறார்கள். சுத்தமாக அது இல்லாமல் போயிட்டுதுங்கிறாங்க. பின்னாடி அது சொர்ணகால பைரவர்னு. ஆமாம் அவர்கிட்ட தான். அதான் கோயில் முறையாது தானே. இரவு கடைசியில் அவர்கிட்ட சாவியை கொண்டு ஒப்படைச்சிட்டு வெளில வந்துடணும் பைரவர். அதனால தான் அவர்கிட்ட நாய் வாகனமாக இருக்குது, காவல் காக்கிறவங்கிறதுனால. காவல் காக்கிறவங்கள்ட்ட என்ன இருக்கும்? கையில் நாய் இருக்கும். அதனால தான் அவர் நாய் வச்சிருக்காரு கையில். அவர் நாய் வாகனம்ட்டாங்க. உடனே அவர் நாய் மேலே ஏறி வர ஆரம்பித்தாங்க. நாய்ங்கிறது அவருடைய காவல், அதுக்கு அவருக்குரிய ஒரு அடையாளம். ஏவலுக்கு உட்பட்ட ஒரு விலங்கு. கஷேத்திரபாலர். கஷேத்திரபாலன்னா காவல் காக்கிறவன் அர்த்தம். பாலன் அப்படின்னா காவல் காக்கிறவன். பூபாலன்னா அரசன், உலகத்தை காக்கிறவன். கஷேத்திரபாலன்னா கஷேத்திரத்தை காக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். திக்பாலன்னா திசையை காக்கிறவன். அப்படியே மூர்த்தி என்ன பட்டாரை பத்தராய் பாவிப்பார் பாவமும் வினையும் போக. அவரை பத்தராக யார் பாவிக்கிறார்களோ அவர்கள் பாவம் வினையும் போகன்னார். பத்தரா பாவிக்க சொல்றாரு இங்கே. அப்புறம் சாமி நான் பத்தனே இல்லைன்றார். வந்து நின்றுக்கிட்டீங்க. பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் முழுசைங்க என்னை நீ இகழ வேண்டா. இவர் சொல்றார் அவர்கிட்ட என்ன நீ திட்டாதேங்கிறார். விடையும் போக விட்டானை மலை எடுத்த ராவணன் தலைபத்தும் நெறிய காலால் தொட்டானைன்னர். வச்சு அழுத்தினாரா? இல்லை, தொட்டாரா சும்மா. தொட்டானே புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாமன்றே கற்றானும் குழையுமாறன்றியே கருதுமா கருதுகின்றார்க்குன்னர். எப்படி குழையணும் சாமிக்கு? கல் குழையிற அளவுக்கு சாமிக்கிட்ட அன்பு இருக்கணுங்கிறார். கல் குழைஞ்சு போகணும். மனசு தான் இந்த கல், வேற ஒன்றும் கிடையாது. வெளிக்கல்லா மனம் குழையணும். மனம் எது நடந்தாலும் அழுவே அழுவாது. சில பேருக்கு அந்த கண்ணீர் உண்டாகாது. அடியார்கள் பல பேர் அழுவுறது பார்க்குறோம் நம்ம சாமியை பார்த்து. நம்ம பார்த்தா நம்ம கூட அழுவ வரல, இவன் நான் பைத்தியக்கார மாதிரி எழுதிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சா அதுதான் கல்லுன்னு அர்த்தம் இல்லையா? கற்றானும் குழையுமாறு அன்றிய கருதுமா கருதுகின்றார்க்கு எற்றாலும் குறைவில்லை என்பர்கள் உள்ளமே. யார் எற்றாலும் குறைவில்லை என்று சொல்கிறார்களோ அவர்களுக்குன்னு அர்த்தம். எற்றாலும் குறைவில்லை என்பர்கள் உள்ளமே நம்மை நாளும் செற்றாட்டி தருமனார் தமர்தைக்கில் இடும்போது தடுத்தாட் கொள்வான். செற்று ஆட்டினா கோவப்பட்டு அப்படின்னு அர்த்தம். அந்த கோவப்பட்டு அந்த செக்கில் இடும்பொழுது தடுத்தாட் கொள்வான். பெற்றேறி புலியூர். பெற்றுனா காளை வாகனம். வெரி குட். பெற்றம் அப்படிங்கிறது காளையை குறிக்கிறது. பெற்றேறி புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாமன்றே எனப்படுகிறார். நாடு உடைய நாதன்பால் என்றும் நன்று என்றும் செய்மனமே நம்மை நாளும். உலகத்தை உடையவனாகி அரசன் சாமி மீது எப்பொழுதும் நன்றை செய்மனமே. தாடுடைய தருமனார்னார். அதனால் தாடுடைய தருமனார்னார். தலைமைத்தன்மைன்னு அர்த்தம் தாடுன்னா.
அதான் தாட்டியர் அப்படிம்பாங்க தெரியுமா? ஒரு பாட்டு கொண்டு இருக்கேன், தாட்டியரே தாட்டியரே தாட்டியரே. கிட்டத்தில் ஒரு பாட்டு ஒரு பாட்டு இருக்குமா படம், அது சசிகுமார் படம். தாட்டியர்னு இருக்கும். தாடுனா தலைவன் அர்த்தம், தாட்டியர்னா தலைவன் அர்த்தம். அதனால் தாடு, தாடுடைய தருமன்னா தலைமை பண்பு வாய்ந்தவனாகிய தலைவன் தருமன் அர்த்தம். தாடுடைய தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட் கொள்வான். மோடுடைய சமணர், மூடுனா வலிமைன்னு அர்த்தம், முடைனா நாற்றம்னு அர்த்தம். மோடுடைய சமணருக்கும் முடையுடைய சாக்கியருக்கும் மூடம் வைத்தார்னா அவங்கள மூடனாக வைத்தவர்னு அர்த்தம். அழிவில்லாத பசங்களாக அவர் வச்சாருன்னு அர்த்தம். மூடம் வைத்த பீடுடைய புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் என்றே புகழ் உடையவராகிய புலியூர் சிற்றம்பலத்து பெருமானை பெற்றோம் என்று சொல்கிறார் சுவாமி. பாரூர் மரவல்குள் உமை நங்கை அவள் பங்கன் பைங்கன் ஏற்றன். பாரூர்னா தரையில ஊர்ந்து செல்லக்கூடியதாகிய பாம்பு, பாம்பு போன்ற இடுப்பழகை உடையவளாகிய அம்பாள். உமைநங்கை அவள் பங்கன், அவள் பங்கத்தில் இருக்கிறவர். பைங்கன் ஏற்றன்னா அழகிய கண்களை உடைய, கசிய கண்களை உடைய அந்த ரிஷபத்து சிவசிவ அந்த பைங்கன் ஏற்றனா இருக்கிறார். ஊரூரன் தருமனார் தமர்சைக்கில் இடும்போது, ஊரூரன் தருமனார்னா ஊர்னா சூரியன், ஊரூரன் தருமனார்னு ஏன் சொல்றார்? எப்படி இருக்கலாம்? ஊரூரனுக்கு என்ன மீனிங்னு பார்ப்போம் முன்னாடி. ஊரூரன் தருமன், ஆனால் யமன், கண்டிப்பாக யமன். அது தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட் கொள்வான். ஆரூரன் தம்பிரான், ஆரூரன் தம்பிரான்னா யாரு? ஆரூரன் இந்த இடத்துல முதல்ல வர்றது சுந்தரர். அவருடைய தம்பிரான்னா தலைவன். அது யாருன்னா ஆரூரன், அது திருவாரூர் சாமி. அவர் எங்க இருந்தார்? கொங்கு அணி காஞ்சி வாயில் இருந்தார். இவர் கும்பிடுறவராகிய தம்பரானாகிய திருவாரூர் சாமி காஞ்சிவாய் பேரூர்லையும் இருந்தார். அவர் இப்ப எங்க பார்த்தார்? புலியூர் சிற்றம்பலத்துல பெற்றாமன்றேனார். அப்ப திருவாரூர் சாமியையும் காஞ்சி பேரூர் வாய், காஞ்சி நதிங்க நதி, அது காஞ்சிங்கிறது நதி. கொங்கில் காஞ்சிவாய் பேரூர் பெருமானையும் புலியூர் சிற்றம்பலத்தை பெற்றாமன்றேன்னு சொல்லி சாமி பதிகத்தை நிறைவு பண்ணுகிறார். அதோட நாம மேலே சிதம்பரம் இருக்குல்ல, அந்த கோயம்புத்தூர்ல. சென்ற வகுப்பு வந்தீங்களா இல்லையா? அப்படியா? அதான் பாதி வகுப்புல வந்தீங்களா? அதான் 10 மணிக்கு வந்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்துருக்கலாம் நீங்களும். அதோட நாமளும் நிறைவு பண்ணிக்கொள்வோம். சாப்பிட்டு வந்துருக்கேன். இங்கே தானே சாப்பிட்ற இடம்? அதான் சொல்கிறேன்.